ஓகே. குட் ஈவினிங். நான் கதைக்கிறது கிளியரான ஒருக்கா போடுங்க. ஓகே, கிளியர். மற்றது கூட டீமுக்கு ஒருக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்க, குயிக்கா ஜாயின் பண்ண சொல்லி. சரியா? டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. குயிக்கா மீட்டிங் ஜாயின் பண்ண சொல்லி. ஓகே. இப்ப நாங்க வந்து ஏப்ரல் மந்த் என்ன இன்னைக்கு வந்து 1ஆம் தேதி. நாங்க ஒரு நியூ மந்த் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் எபெக்ஸோரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீக்லி இன்கம் என்ன. ஸோ எவ்ரி வீக் எங்களுக்கு இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதை நாங்க சரியா பயன்படுத்தி கொள்வோமா இருந்தா கண்டிப்பா எங்களால எவ்ரி வீக் வந்து ஒரு பெஸ்டான ஒரு நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கு முஷாஃபிரா வந்து அவட போன வீக் இன்கம் அவட அக்கௌண்ட்டுக்கு வந்திருந்ததை வந்து விட்ரோபோல் போட்டு இன்னைக்கு அவட அக்கௌண்ட்டுக்கு அந்த காசு வந்ததை எங்களுக்கு அடுத்தபடியா போட்டிருக்காங்க 90,000. ஒரு கிழமைக்கு 90,000 வீட்டுல இருந்துட்டு ஏர்ன் பண்றன்றது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. சரியா? அப்ப அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு ஆளுமே வந்து இதே மாதிரி உங்களோட இன்கம் எல்லாமே வந்து இப்ப எடுத்த உடனே முஷாஃபிரா 90,000 எடுக்கல. அதே மாதிரி இப்ப எனக்கு இன்றைக்கு இன்கம் இருந்தது 6,40,000 போன போன வீக்ல. அதுக்கு முதல் வீக் இன்கம் இந்த இன்றைக்கு அக்கௌண்ட்டுக்கு வரும். சரி, 6,40,000 அக்கௌண்ட்டுக்கு எனக்கு வந்துருச்சு இல்லைங்க. அப்ப இந்த இடத்துல வந்து நாங்க எடுத்த என்னது எபெக்ஸோரால ஜாயின் பண்ண அன்றைக்கு எனக்கு 6,40,000 வந்துச்சா, அல்லது முஷாஃபிராக்கு அன்றைக்கே 90,000 வந்ததுண்டா? இல்ல. ஃபர்ஸ்ட் வீக் வந்து 10,000 தான் வந்துச்சு. சரி, அடுத்த வீக் இன்கம் வரல எனக்கு. அந்த முதலாவது வீக் 10,000, அடுத்த வீக் இன்கம் வரல, அதுக்கு அடுத்த வீக் இன்கம் வந்துச்சு. இப்படி படிப்படியா தான் வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு. சரியா? அதே மாதிரி தான் உங்களுக்குமே வந்து இதுவரைக்கும் இன்கம் வரலன்னு சொன்னா கூட சரியா, நீங்க எந்த அளவுக்கு இந்த இந்த பிசினஸ்ல வந்து ஒரு ஆர்வம் செலுத்துறீங்கன்றதெல்லாம் வச்சு உங்களோட இன்கமுமே வந்து படிப்படியா கூட போகுது. சோ அந்த மாதிரி தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ். சரியா? இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல வந்து ஒரு வெற்றியாளரா மாறணும்னு சொன்னா. சரியா? ஒரு வெற்றியாளரா ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நபரா நீங்க மாறணும்னு சொன்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு 16 பண்பு நலன்கள் அவங்களோட கேரக்டர். சரியா? என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நாங்க செய்தமா இருந்தாங்கட ஒரு ஆஹ் நாங்க கடைபிடிக்கிற ஒரு விஷயமா இருக்கும்போது இதெல்லாமே அல்லது இதெல்லாம் நாங்க எங்களுக்குள்ள இருக்க மாதிரினா கண்டிப்பா நாங்க ஒரு ஒரு வெற்றிகரமான ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு நபரா நாங்க வர முடியும். சரி, அந்த மாதிரி 16 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டு அதுல இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன 1 ஹவருக்கு 16 விஷயத்தையும் விளங்கப்படுத்த போனா டைம் நிறைய போயிடும். சரியா? அதனால உங்களுக்கு நான் ஒரு 6 விஷயத்த மட்டும் அதுல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரியா? டைம் இருந்தா மற்றதையும் பார்ப்போம். இல்ல டைம் எங்களுக்கு குறைவா இருக்குதுன்னு சொன்னா நாங்க ஒரு 6 விஷயத்த தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு அதுல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரியா? ஓகே. ஏனென்று சொன்னா கண்டிப்பா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் எந்த ஒரு தொழில் துறையில இருக்கிறேனோ அந்த தொழிற்துறையில வந்து நான் வெற்றி அடையணும் என்று சொன்னா என்னென்ன விஷயங்களை நான் கடைபிடிக்கணும்ன்றதுமே வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே. ஓகே. இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த புக் யாரெல்லாம் இந்த தீபக் பஜாஜோட புக் வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு ஈஸியா பார்த்துக்கொள்ள முடியும். அப்படி இல்லாதாக்கள் வாங்கி படிங்க. ஏனண்டா இப்ப நான் கூட பிசினஸ்ல வந்து இன்னும் டெவலப் ஆகுறதுக்கு சரியா, அடுத்தடுத்த ஸ்டெப் போறதுக்கு எல்லாமே எனக்கு வந்து உண்மையிலேயே பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கிறது வந்து இந்த புக் தான். இது மட்டும் இல்ல. நான் இத தாண்டி இன்னும் நிறைய புக்ஸ் வந்து வச்சிருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு இந்த புக்ல வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் படிக்கும்போது, இது ஒரு ஐடியாவ எடுத்து அப்ளை பண்றதுக்கு, அல்லது நாங்க விடுற மிஸ்டேக்ஸ வந்து திருத்திக் கொள்றதுக்கு எல்லாமே எனக்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டி. இப்ப எங்களுக்கு ஒரு
லீடரால் இருந்து எப்படி எங்களை வழிகாட்டி இதை இப்படி செய்யுங்க என்று சொல்ற மாதிரி அந்த இந்த புத்தகம் எங்களை வந்து வழிகாட்டி கொண்டு போகுது. சரியா? சோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. அதுல இருந்து தான் இன்றைக்கு நான் ஜஸ்ட் இந்த புக்ல இருந்து ரீட் பண்ணதுல தான் 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண மெம்பர்ஸுக்குமே வந்து ஒரு அப்டேட் ஒண்ணு போட்டிருந்தேன். அடுத்தது வந்து இன்னைக்கு மீட்டிங்குமே வந்து எனக்கு இத ரீட் பண்ணும்போது கண்டிப்பா இத வந்து நான் ஒரு மீட்டிங்கா செய்தா நல்லமன்னு எனக்கு தோணிச்சுது. சோ அதனால தான் வந்து நான் இந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரியா? இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு வெற்றிகரமான ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நபருக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்கள்ல 16 விஷயங்கள் சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட்டா 16யும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு, ஒவ்வொன்றா நான் அதுல முதல் 6 விஷயத்த வந்து நாங்க தனித்தனியா விளங்கப்படுத்துறேன். சரியா? முதலாவது என்ன சொல்றாருன்னா, தணியாத வேட்கைன்னு சொன்னா எங்களுக்குள்ள விருப்பம். சரி ஒரு ஆழமான விருப்பத்த சொல்றாரு. கண்டிப்பா எங்களுக்குள்ள ஒரு ஆழமான விருப்பம் இருக்கோணும்ன்னு சொல்றார். அடுத்தது வந்து நாணயமும், நற்பெயரும் இருக்கோணும்ன்னு சொல்றார். அடுத்தது வந்து சேவை மனப்பான்மை. சரியா? சேவை மனப்பான்மையும், நன்றி உணர்வும் முக்கியம் என்று சொல்றார். அடுத்தது வந்து தலைமைத்துவம், லீடர்ஷிப். சரியா? தலைமைத்துவம் எங்களுக்கு இருக்கோணும். அடுத்தது வந்து உற்சாகம். நாங்க எப்பயுமே ஒரு ஆக்டிவான ஒரு நபரா இருக்கணும்னு சொல்றேன். அடுத்தது வந்து கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளவும், மாறவும் எப்போதும் தயாராக இருத்தல். சரியா? அப்ப அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அத ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எனக்கு இது வராதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு எனக்கு அத லேர்ன் பண்ணி செய்யணுமா இருந்தா, அத நான் லேர்ன் பண்றதுக்கும் ரெடியா இருக்கணும். அந்த இடத்துல நான் அத எந்த சில விஷயங்கள நான் மாற்றி அமைக்கிறதுக்கும் நான் தயாராக இருக்கணும். சோ இது வந்து ஒரு வெற்றி ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரக்கூடிய ஒரு பெர்சனுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல முக்கியமான இருக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது வந்து செயலில் இறங்க துடிக்கும் மனப்பாங்கு. இப்ப எல்லாருக்குமே வந்து இருக்கிற விஷயம் என்னன்னா, எல்லாரும் வந்து எல்லா விஷயங்களையும் கேட்க ரெடி. சரியா? குரூப்ல வர அப்டேட்டா இருக்கலாம். எங்கட டீம பொறுத்தவரைக்கும் லீடர்ஷிப்புக்கோ, ட்ரெய்னிங்குக்கோ இங்க பஞ்சமே இல்ல. விளங்குதா? அது Zoom செஷனா இருக்கலாம், இல்ல கான்ஃபரன்ஸ் கால் செஷனா இருக்கலாம், இல்ல குரூப்புகள்லயா இருக்கலாம். தேவைக்கு அதிக அளவான ட்ரெய்னிங்ஸ்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்குது. விளங்குதா? அது எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட் கேட்டுட்டு அப்படியே இருக்கிறது இல்ல. அந்த அந்த விஷயங்கள நாங்க அப்ளை பண்ண தொடங்குறது. செயலில் இறங்க துடிக்கும் மனப்போக்கு. சரியா? இதுவுமே வந்து முக்கியம். நீங்க ஒரு வெற்றியாளரா மாறுறதுக்கு. அடுத்தது வந்து ஒழுக்கமும், நிலை மாறாமையும். சோ எந்த ஒரு இடமா இருந்தாலுமே வந்து எங்கட ஒழுக்கம்ன்றது முக்கியம். நாங்க எப்படி பிஹேவ் பண்றோம்ன்றது முக்கியம். நான் கதைக்கிற வார்த்தைகளா இருக்கலாம் எல்லாமே முக்கியம். சோ அதுவுமே வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்தது விடாமுயற்சி. என்ன ஒரு பிசினஸ் வந்ததுன்னு சொன்னா, கண்டிப்பா ஏற்ற இறக்கம் எல்லாமே இருக்கும். தொடர்ந்து நாங்க மேலுக்கே போயிட்டு இருக்கையில அது. வந்து பிழையா போகும். ஆனா விழ்ற நாங்க அப்படியே இருக்கு. ஒவ்வொரு ஃபெயிலியர் வரும்போதும் அத கடந்து என்னமாயி போறோம். விடாமுயற்சின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஓகேவா? ஆ விடாமுயற்சி. அடுத்தது தனிப்பட்ட வளர்ச்சிக்கு அர்ப்பணித்துக் கொள்ளல். அதாவது இப்ப எனக்குள்ள இருக்கிற பெர்சனலா எனக்குள்ள இருக்கிற திறமைகள வந்து நாங்க வளர்த்துக் கொள்றதுக்கு ரெடியா இருக்கிறது. சரியா? இப்ப எனக்கு ஒரு விஷயம் எனக்கு இது தெரியாதுன்றது இல்லாம, நான் அத தனிப்பட்ட எனக்குள்ள வந்து இந்த விஷயங்கள வளர்த்துக் கொள்றதா இருக்கலாம், டெடிகேட்டிவா வொர்க் பண்றதா இருக்கலாம். சரி, அது எல்லாமே வரும். அடுத்தது வந்து இங்கிதமான ஆ ஆளுமையும், மிடுக்காய் ஆடை அணிதலும். அதாவது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்ற ஒரு விஷயம் வரும்போது, நாங்க ஒரு ஒரு ஆஃபிஷியலான மீட்டிங் போகும்போது என்ன மாரி ட்ரெஸ் பண்ணோணும்? ஏன்னா ஒரு ஆஃப்லைன் மீட்டிங் போது எப்படி ட்ரெஸ் பண்ணோணும்? ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் முக்கியம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க அவங்களோட அணுகுற விதம். சரியா? கதைக்கிற விதமா இருக்கலாம். இது எல்லாமே முக்கியம். அடுத்தது சொல்றாங்க, நேரம் தவறாமையும், எப்பொழுதும் தயாராக இருத்தல். சரியா? இப்ப திடீரென்னு உங்களுக்கு ஒரு மீட்டிங்க தந்தா கூட, நீங்க செய்றதுக்கு ரெடியா இருக்கிறது. அதே மாதிரி ஒரு ஆஃப்லைன் செஷனோ அல்லது வந்து இந்த மாரி Zoom செஷனோ, சரி இந்த மாரி விஷயங்கள்ல நாங்க எப்படி அந்த டைம மேனேஜ் பண்ணிக்கொள்றோம். அந்த சரியான டைமுக்கு நாங்க அந்த விஷயங்கள செய்யிறோமா? இது எல்லாமே முக்கியம்ன்னு சொல்றாங்க. சரியா? ஓகே. அடுத்தது வந்து சமநிலையான வாழ்க்கை முறையை கடைப்பிடித்து வாழ்வதற்கான திறன். ஏன் இப்ப இந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இந்த பிசினஸ் செய்றாங்கன்னு சொன்னா, கண்டிப்பா அவங்களோட பிள்ளைகளையும், ஃபேமிலி லைஃப்பையும், அவரோட பெர்சனல் லைஃப்பையும் அண்ட் பிசினஸ் லைஃப் எல்லாத்தையுமே வந்து அவங்க பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். விளங்குதா? சோ அதே மாதிரி தான் ஒரு ஒரு கவர்ன்மெண்ட்ல வொர்க் பண்ற ஒரு ஸ்டாஃபோ, அல்லது பிரைவேட் செக்டர்ல வொர்க் பண்ற ஒரு ஸ்டாஃபோ, அவங்கள் வந்து கண்டிப்பா அவங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸையுமே வந்து பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரியா? சோ இந்த பிசினஸ் செய்தாலும், எங்களோட எல்லா விஷயங்களையுமே எங்களால சமநிலையான ஒரு வாழ்க்கை முறைய கடைப்பிடிக்கிறதுமே வந்து, நாங்க இதுல சக்சஸ் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது வந்து நிதி விஷயங்களில் ஒழுக்கம். இது முக்கியம். விளங்குதா?
காசு விஷயத்துல வந்து நாங்க மற்றவங்கள ஏமாத்தி ஒரு கஸ்டமர்ஸ்ட்ட காச வாங்கி போட்டு அவங்களுக்கு திங்ஸ குடுக்காம இருக்கிறது. சரியா? கம்பெனில சம்டைம் மிஸ்டேக் அவங்களுக்கு எதுவும் என்ன ப்ராடக்ட் வந்தா அத நாங்க சரியா ரிட்டர்ன் போடுறது. இது எல்லாமே காசு விஷயம் வந்து வரும்போதா இருக்கலாம். அந்த இடத்துல நாங்க நேர்மையா, ஒழுக்கமா இருக்கிறன்றது முக்கியம். சரியா? இதுவுமே வந்து எங்களுக்கு நாங்க இதுல சக்சஸா மாறுறதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயமா சொல்றாங்க. அடுத்தது வந்து ரிலேஷன்ஷிப். சரியா? எங்களுக்கும் எங்கட லீடருக்குமான ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி எங்களுக்கும் எங்கட டீம் மெம்பர்ஸ், எங்கட டவுன் லைனர்ஸுக்குமான ரிலேஷன்ஷிப். இது எல்லாமே முக்கியம். நாங்க எந்த உறவு முறை அவங்களோட பேணுறோம், என்ன மாதிரி நாங்க நடந்து கொள்றோம்ன்றதுமே வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ்க்கு, ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டருக்கு வந்து இந்த ஒரு விஷயமே முக்கியம்னு சொல்றாங்க. அடுத்தது துவண்டு விடாமல் இருத்தல். எந்த ஒரு விஷயத்திலயும் நெகட்டிவான சிச்சுவேஷன் வரலாம். கஸ்டமர் சம்டைம் அவங்கள ஹேண்டில் பண்றதுல அ ஒரு பிரச்சனை வரலாம். சரியா? சொல்ல தெரியல. எல்லா நேரமும் சீரா ஒரு விஷயம் போகாது. சரியா? எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும், அது நெகட்டிவான சிச்சுவேஷனோ, பாசிட்டிவான சிச்சுவேஷனோ, என்ன ஒரு நிலைமை வந்தாலும், நாங்க ஃபெட் அப் ஆகுறதோ, அல்லது துவண்டு போறதோ, இதோட இது வேணாம்னு நிப்பாட்டுறதோண்டு இல்லாம, துவண்டு விடாமல் நாங்க தொடர்ச்சியா அடுத்தடுத்து என்ன இத ஓகே இது ஒரு பிழை விட்டோம். இத எப்படி மாத்தி செய்யலாம்ன்னு செய்யக்கூடிய அந்த மனப்போக்கு. சரியா? இது எல்லாமே ஒரு இந்த 16 விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு வெற்றிகரமான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய ஒரு நபருக்கு இருக்க வேண்டிய பண்புன்னு சொல்றாங்க. இதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 6 விஷயத்த வந்து நான் டீப்பா சரியா? முதலாவது வந்து தணியாத வேட்கை. அதாவது ஒரு ஆழமான விருப்பம் என்று சொல்லலாம். சரியா? இப்ப இது ஏன் முக்கியம் என்று சொன்னா, இந்த தணியாத வேட்கைன்றது ஏன் முக்கியம் என்று சொன்னா, நிறைய பேர் வந்து பிசினஸ் செய்றது ஏன் செய்றோம்ன்னு தெரியாது. இப்ப நான் இந்த அபெக்ஸோரா பிசினஸ்க்கு வரும்போது, ஆரம்பத்துல நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன். சரியா? நான் சொன்ன மாரி லாங்குவேஜ் ப்ராப்ளமா இருக்கலாம், ப்ராடக்ட்ஸ் நாலேட்ஜா இருக்கலாம். இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே ஆரம்பத்துல வந்து மீட்டிங்ஸ் இதுல தொடர்பான நாலேட்ஜ வளர்த்துக் கொள்றதுக்கு, எனக்கு இந்த லீடரும் சிங்களம்ன்னு சொல்லும்போது, அங்க Zoom மீட்டிங்ஸ் எல்லாமே சிங்களத்துல நடக்குதுன்னு சொல்லும்போது, ஒரு ஆரம்பத்துல வந்து இந்த மாரி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. சரியா? ஆனாலும் இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் ஆரம்பத்துல என்னது ஆ இடையில அந்த கொரியர் இஷ்யூ சரியா? இதெல்லாமே சிசி எக்ஸ்பிரஸ் அந்த கொரியர் இஷ்யூ அப்படி சாரி சிசி எக்ஸ்பிரஸ்ல ஆரம்பத்துல என்னது? ஒரு கொரியர் ஒண்ணு குடுத்திருந்தவங்க. பேரும் வருதில்ல. ஏதோ ஒரு எக்ஸ்பிரஸ்ன்னு தான் நினைக்கிறேன். சரியா? சேஃப் வே எக்ஸ்பிரஸ் அந்த கொரியர்ல குடுத்த டைம்ல எல்லாமே நெறைய பேருக்கு திங்ஸ் போறதில்லன்னு, எப்ப பார்த்தாலும் நெறைய கொரியர் இஷ்யூவா இருக்கும். அன்னைக்கு நாள தொடங்க போனாலே, அவ்ளோ பேர் அனுப்பி வச்சிருப்பாங்க. இவ்வளவும் எனக்கு கிடைக்கல. அப்படி இப்படி மாறி வந்தது. டைமுக்கு வரலன்னு நெறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்லலாம் அ எப்படி இத ஹேண்டில் பண்றது? என்ன மாரி கதைக்கிறது? இந்த விஷயங்கள் எல்லாம் வரும்போது, ஒவ்வொரு இடத்துலயுமே சரியா, ஒவ்வொரு நெகட்டிவான விஷயங்கள் வரும்போதா இருக்கலாம். எனக்குள்ள இருந்த விஷயம் என்னன்னா, எந்த ட்ரீம். சரி. இந்த ட்ரீம் தான் என்ன உண்மையிலேயே என்ன ஒவ்வொரு ஸ்டெப்ஸா அடுத்த கட்டம் கொண்டு போச்சு. நான் என்னத்துக்காக இந்த பிசினஸ்க்கு வந்திருக்கேன். அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் என் மைண்ட்ல இருக்கு. சரியா? நெறைய ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு. அ நான் கம்பெனியோட கூட எனக்கு எனக்கு வந்து டீம நான் கைட் பண்றதா, இல்ல பிரச்சனைகள சரி செய்து குடுக்குறதா, எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்குது. ஆரம்பத்துல வந்து ரெஜிஸ்ட்ரேஷனும் நான் தான் செய்து குடுக்கோணும். விளங்குதா? ஒரு டீம் வந்து குயிக்கா குரோ ஆகி கொண்டு போகுது. கிட்டத்தட்ட ரெஜிஸ்ட்ரேஷனும் செய்து எல்லாருக்கும் கோட் குடுக்கோணும். இங்கால டீமுக்குள்ள இஷ்யூஸ்ன்னு வரும்போது அதையும் பார்க்கோணும். ஆ இப்படி டீமையும் மீட்டிங்ஸ்களும் ஆரம்பத்துல உங்களுக்கு தெரியும். நான் எல்லா மீட்டிங்ஸையும் நான் தான் ஆரம்பத்துல செய்துட்டு வந்தேன். எல்லாமே செய்யணும்னு சொல்லும்போது, சில இடத்துல ஐயோ! என்னப்பா இவ்ளோ வேலைன்ற மாதிரி இருந்தாலும், சரியா? எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் என்ட ட்ரீம். நான் என்னத்துக்காக இந்த இடத்துல வந்திருக்கேன்ன்றது தான் என்ன நகர்த்தி கொண்டு சென்றது. அதே மாதிரி தான் இந்த பிசினஸ்ல வந்து நிறைய பேர் வந்து சம்டைம் கஸ்டமர் இஷ்யூ வரலாம். சரியா? கஸ்டமர்ஸ்க்கு டைமுக்கு திங்ஸ் போகலன்னு சொல்லும்போது, அவங்களோட சைட்ல இருந்து ஒரு நெகட்டிவான விஷயங்கள் வரலாம். என்னதான் எங்களுக்கு வந்தாலும், இந்த பிசினஸ்ல யாரு நிலைச்சிருப்பாங்க, யாரு சக்சஸ் ஆவாங்கன்னு சொன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஆ கொழுந்து விட்டெரியும் ஆசைன்னு சொல்லலாம். சரியா? இந்த ஒரு விஷயத்த நான் அடைஞ்சே ஆகோணும். என் லைஃப்ல எனக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். சரியா? அப்ப அந்த மாதிரி ஒரு ஆசைய யாரு வச்சிருக்கிறாங்களோ, சரியா? அவங்க இதுல சக்சஸ் ஆகுவாங்கன்னு சொல்றாங்க. சரி சில பேர்ட்ட கேட்டு பாருங்க. நாங்க இந்த பிசினஸ்க்கு என்னத்துக்கு வந்திருக்கேன்? சும்மா டைம் பாஸுக்கு செய்துட்டு போவோம்ன்னு வருவாங்க. சரியா? டைம் பாஸுக்கு செய்துட்டு போவோம்ன்னு வரக்கூடிய நபர் இப்ப இந்த மீட்டிங்ல கூட உங்களுக்குள்ளன்னு ஒரு ட்ரீம் இல்ல. நீங்க இந்த பிசினஸ் என்னத்துக்காக செய்றீங்கன்னு கேட்டா, வை? சரியா? வை என்ற அந்த கேள்வி. ஏன் நீங்க பிசினஸ சூஸ் பண்ணினீங்க என்ற கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இல்லன்னு சொன்னா,
நீங்க என்னத்துக்காக இங்க ஒர்க் பண்ணி கொண்டிருக்கீங்கன்ற அந்த கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இல்லன்னு சொன்னா, நீங்க இதுல தொடர்ந்து பயணிக்கணுமா இருந்தா, நீங்க இதுல ஒரு வெற்றிகரமான ஒரு நபரா மாறணுமா இருந்தா, அந்த கேள்விக்கான ஆன்ஸர நீங்க இந்த நிமிஷம் சரி எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? அது இல்லன்னு சொன்னா, நீங்க ஷூரா ஒரு கட்டத்துல வந்து, என்னது இது கஷ்டமா இருக்குது. இங்க இருக்கிற ஒவ்வொரு நெகட்டிவான விஷயங்கள் வரும்போதும், நாங்க கிவ் அப் பண்ணிருவோம். சரியா? சோ இந்த இடத்துல வந்து, எங்கள இந்த பிசினஸ்க்கு வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயுமே எங்கள நகர்த்தி கொண்டு போற ஒரு விஷயமா இருக்கிறது வந்து, எங்களுக்குள்ள இருக்கிற அந்த தணியாத வேட்கை, அந்த ஒரு ஆசை. இந்த ஒரு விஷயத்த நான் அடைஞ்சே ஆகணும். இந்த ஒரு விஷயம் தான் என்ட லைஃப்ப சேஞ்ச் பண்ண போகுது. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா தான் எண்டக்கு என்ட என்ட பொருளாதார நிலைமையே மாறப்போகுது என்ற ஒரு விஷயம். சரியா? உண்மைக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ எனக்கு வந்து என் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணினதுல இருந்தே, ஏனண்டா ஒரு என்ன சொல்றது? என்ன பொறுத்தவரைக்கும் நான் Oriflame ஆரம்பத்துல செய்ததால, எனக்கு அந்த இடத்துல சில விஷயங்கள என்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. சரியா? முடிஞ்சது. எனக்கு அதுல பெண்டிங் இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, என்ட ஃபேமிலிய கூட்டிட்டு போகணும்ன்றது மட்டும் தான் அந்த பெண்டிங். இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே, நான் எனக்குள்ள எடுத்த ஒரு விஷயம், இதுல இன்கம் எடுத்து முதலாவது ஃபேமிலி மெம்பர்ஸ ஃபாரின் டூர் கூட்டி போகணும்ன்றது. அந்த ஒரு விஷயத்த நான் இந்த பிசினஸ் செய்துட்டு போய் பிப்ரவரி இந்த வருஷத்துல இன்னும் நான் அபெக்ஸோட ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம் கூட ஆகல. ஏப்ரல் 24ஆம் தேதி வந்தா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயி 1 வருஷம். ஏப்ரல் மாதம் இந்த மாதம் 24ஆம் தேதி வந்தா, நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயி 1 வருஷம். இந்த குரூப் கிரியேட் பண்ணது சக்சஸ்ஃபுல் லைஃப் குரூப் கிரியேட் பண்ணது ஏப்ரல் 27 சரியா? அண்ட் உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்தது எல்லாமே மே 1 வீக் தான். சரியா? அப்ப அந்த மாதிரி தான் இவ்ளோ விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ எனக்குள்ள இருந்த அந்த ஒரு ஆர்வம். இந்த ஒரு ஒரு அத அச்சீவ் பண்ணணும். இந்த விஷயத்த நான் செய்யணும். என்ற ஒரு விஷயம் தான். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்றத நான் தேடிட்டே இருந்தேன். விளங்குதா? எனக்குள்ள நெறைய ட்ரீம்ஸ் இருக்குது. நான் சின்ன வயசுல இருந்தே எங்கட வீட்ல சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வீடெல்லாம் தர வேணாம். வெட்டிங் பண்ணா இப்ப எங்கட இதுல வந்து கேர்ல்ஸ் வந்து வீடு வீடு குடுப்பாங்க தானே! கல்யாணத்துக்கு பிறகு. ஆ அந்த சீதனம் குடுக்குறத வீடு குடுக்குறது. சரியா? கேர்ள்ஸ் சைட்ல தான் அது குடுக்கணும். நான் சின்ன வயசுல இருந்து எங்கட வீட்ல சொல்றது, எனக்கு வீடும் தேவையில்ல, ஒண்ணும் தேவையில்ல. நானே எனக்கு எல்லாம் செய்வேன். அது வந்து நான் சின்னத்துல இருந்தே நான் சொல்லிட்டு வந்தது. எனக்கு அம்மா, அப்பாவ கஷ்டப்படுத்தக் கூடாதுன்றது தான் என்னோட ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. நான் அது சொல்லுவேன். அது தெரிஞ்சு சொன்னா, தெரியாம சொன்னா நான் சொல்லிட்டே இருப்பேன். சின்னத்துல இருந்தே சொல்லுவேன். எனக்கு வீடெல்லாம் நீங்க தர தேவையில்ல, கஷ்டப்பட தேவையில்ல அப்படின்னு. அதே மாதிரி என் வெட்டிங்கும் எந்த செலவுல தான் நான் செய்தேன் நான். வீட்டார்கள்ட்ட எதிர்பார்க்கல. நான் எந்நேரம் Oriflameல வொர்க் பண்ணி அதுல செய்திருந்தேன். ஆனா எனக்கு வந்து இடையில அந்த Oriflameல என்னது இந்த மாரி ஸ்டாப் ஆனதால, எனக்குன்னு சொல்லி ஒரு வீடு கட்டுறதுக்கோ, அல்லது ஒரு வளவு வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆனா, எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதால, கண்டிப்பா அந்த ட்ரீமையும் என்னால அச்சீவ் பண்ண முடியும். சரியா? எனக்குன்னு சொந்தமா ஒரு வளவு வாங்கி, எனக்குன்னு ஒரு ட்ரீம் ஹவுஸ் அந்த வீட நான் அதுல கட்டி, அந்த அம்மா, அப்பாவுக்கு நான் சொன்ன அந்த விஷயம். எனக்கு நீங்க எதுவுமே தரத் தேவையில்ல. எதுவா இருந்தாலும் அத நானே எனக்கு செய்து கொள்ளணுன்ற ஒரு விஷயத்த வந்து, இன்னைக்கு என்னால அத செய்யவும் முடியுமேன்னு என்னட்ட இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதால. சரியா? அப்ப உங்களாலயுமே வந்து உங்களோட ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியும். இவங்களுக்கு பயம். நெறைய பேருக்கு பயம். சரியா? என்னட்ட வந்து பாருங்க சின்ன வயசுல நான் Oriflameல வொர்க் பண்ண போறேன்னு தெரியாது. எனக்கு Apexoraல வொர்க் பண்ண போறேன்னும் எனக்கு தெரியாது. சரியா? என்னோட லைஃப் எப்படி இருக்க போதுன்றது தெரியாது. ஆனா அந்த டைம்ல நான் சொன்னேன். எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம்னு சொன்ன அந்த விஷயம், இன்றைக்கு அத அந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்ப கடவுள் உருவாக்கி தந்திருக்கார். விளங்குதா? சோ ஆழமான நம்பிக்கையும் எங்களோட ஒரு ஆசை. சரியா? அந்த கொழுந்து விட்ட எரியிற அந்த ஆசையும் சேர்ந்தாலே, எந்த ஒரு விஷயத்தையுமே எங்களால அச்சீவ் பண்ண முடியும். அத நிஜமாக்க முடியும். இத வந்து நெப்போலியன் ஹில் சொல்லியிருக்கிறார். நெப்போலியன் ஹில் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்க எழுதின ஒரு நபர். சரியா? திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்க வந்து ரீட் பண்ணி உலகத்துல பணக்காரனா வந்தாக்கள் நிறைய பேர். விளங்குதா? சோ அந்த ஒரு இந்த வேர்ல்டுலயே வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வந்த ஒரு புக் தான் வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச். நீங்க தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். "மனம் தரும் பணம்" என்று சொல்லி ஒரு புத்தகம். சரியா? நிறைய செல்வந்தர்கள உருவாக்கின ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தின் ஆசிரியர் தான் நெப்போலியன் ஹில். சரியா? சோ அவர் சொல்ற விஷயம் என்ன? உங்களோட ஒரு ஆழமான நம்பிக்கையும், உங்களுக்குள்ள ஒரு கொழுந்து விட்டு எரியும் ஒரு ஆசையும் இருந்தா, கண்டிப்பா உங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும். அத நிஜமாக்க முடியும். சரியா? சோ அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறேன். அதே மாரி எங்க டீம்ல நிறைய பேர் எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க. முஷாஃபிராக்கு வந்து அவரோட மீட்டிங்ல சொல்லியிருந்தா. எனக்குன்னு சொல்லி ஒரு இன்கம் நான் உருவாக்கணும். என்னோட அம்மாவோட கடன நான் அடைக்கணும்ன்றது வந்து அவளோட ஒரு ட்ரீம். அந்த ஒரு விஷயத்த நான் செய்யணும்ன்றது எப்படி ட்ரீம்? சும்மா ட்ரீம் இல்ல.
உள்ள எரிஞ்சிட்டே இருக்கிற ஒரு ஒரு விஷயம். கொழுந்து விட்டெரியும் ஒரு ஆசை. அதனால இன்றைக்கு அவட சவால்கள் எல்லாத்தையும் அவ எதிர்கொண்டு இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கா. அதே மாதிரி தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸ் சஃபாவ எடுக்கலாம். அதே மாதிரி சுஷ்மிதா, ஆ ரிஸ்தா நிறைய லீடர்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா பெரிய அளவுல இன்கம் ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிற நிறைய லீடர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குள்ளயுமே இருக்கிற பொதுவான ஒரு விஷயம் என்ன? பெரிய அளவுல இன்கம் ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிற நீங்க எந்த ஒரு லீடர்ஸ கேட்டீங்கன்னு சொன்னாலும், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கொழுந்து விட்டு எரியிற ஒரு ஆசை. சரி அந்த கொழுந்து விட்டு எரியிற இத நான் அடைஞ்சே ஆகணும். இந்த ஒரு விஷயத்த நான் அச்சீவ் பண்ணி ஆகணும்ன்ற அந்த ஒரு விஷயம் தான் அவங்கள இவ்வளோ தூரம் கொண்டு வருது. ஓகேவா? சோ உங்களுக்குள்ளயுமே அந்த மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்கிக் கொள்ளுங்க. நீங்க என்னத்துக்காக இந்த பிசினஸ்ல வொர்க் பண்றீங்க? சோ இதுல பாருங்க சொல்றாங்க என்னன்னா, ஒரு 3 அங்குல நீளமும், 5 அங்குல அகலம் கொண்ட ஒரு அட்டையில, சரியா? அதாவது நீங்க என்னத்துக்காக இந்த விஷயத்த செய்றீங்கன்றத ஒரு பேப்பர்ல எழுதி எப்பயுமே உங்களோட பர்ஸுக்குள்ளயோ உங்களோட வச்சுக்கொள்ளுங்க. இல்லையா, அது ஒரு படமா எடுத்து படம் மீன்ஸ் இப்ப எப்படி சொல்றது? இப்ப உங்களுக்கு ஒரு ஒரு கனவு இல்லம், ஒரு வீடு தான் உங்களுக்கு கட்டணுமா? ஒரு வெஹிக்கிள் எடுக்கோணுமா? அல்லது நீங்க ஒரு ஃபாரின் டூர் போகணுமா? எது உங்களோட ட்ரீமோ, அத வந்து டவுன்லோட் பண்ணி, அது ரிலேட்டடான பிக்சர டவுன்லோட் பண்ணி ரூம்ல ஒட்டி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அத பார்க்குற ஒவ்வொரு டைமும் ஞாபகப்படுத்து. நீங்க இந்த பிசினஸ்க்கு என்னத்துக்கு வந்திருக்கீங்க? நீங்க என்னத்துக்காக இந்த பிசினஸ் செய்றீங்கன்றத ஒவ்வொரு நாளுமே நீங்க காலையில எழும்பும்போதும், அந்த விஷயம் உங்கள ஞாபகப்படுத்தும். சரியா? அல்லது உங்களோட பர்ஸுக்குள்ளேயோ நீங்க வச்சுட்டு இருக்கீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு நாளுமே அத எடுத்து ரீட் பண்ணி பாருங்க. நீங்க என்னத்துக்காக இத செய்றீங்க? என்னத்துக்காக இந்த பிசினஸ் செய்றீங்க? அந்த ஒரு முடிவுல இருந்து எந்த ஒரு இடத்துலயும் பின்வாங்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற ஆசையில இருந்து என்ன ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அத பின்வாங்க. அத விட்டு குடுக்காதீங்க. அதானே கொழுந்து விட்டு எரியும் ஆசைன்றது என்ன? அத வந்து எந்த ஒரு சிச்சுவேஷன் நான் இன்னொருத்தருக்கு விட்டு குடுக்க மாட்டேன். அத நான் அடைஞ்சே ஆகணும்ன்ற மாதிரி. விளங்குதா? சோ அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கணும். இப்ப சில பேர் இந்த இதுல சொல்றாங்கடா, சில இடத்துல சொல்லுவாங்களாம், இருக்கின்றத வச்சு அந்த என்னது திருப்தி அடையணும் என்று சொல்லுவாங்க. அந்த போதுமன்ற மனம்ன்ற விஷயம் எல்லாமே கொண்டு வருவாங்க. சரியா? பேராசைப்படக்கூடாது. இருக்கிறத வச்சு நாங்க திருப்தி அடையணும் என்று சொல்லி. சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிறத வச்சு திருப்தி அடையணும்ன்ற ஒரு விஷயம் இருந்திருந்தா, நாங்க எல்லாருமே காட்டுக்குள்ள இன்னுமே அந்த என்ன சொல்றது? ஆரம்ப கால மனிதன் எப்படி வாழ்ந்தானோ, ட்ரெஸ் இல்லாம, அந்த இலைகுலைகள கட்டிட்டு, அந்த மாரி தான் நாங்க எல்லாருமே இருந்திருக்கோணும். ஏனடா, நாங்க வந்து அ இருக்கிறத வச்சுட்டு அப்படியே திருப்தி அடையணும்னு இருந்தேன். ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் இந்த பரிணாம வளர்ச்சி, எங்களோட வளர்ச்சி ஒவ்வொரு இப்ப டெக்னாலஜியா இருக்கலாம். இது எல்லாமே எப்படி உருவாகுது? ஒவ்வொரு ஆளுக்குள்ளேயும் உருவாகுற ஒரு ஒரு அவங்களோட ஆர்வம் அண்ட் அவங்களோட ஆசை. அந்த ஒரு விஷயத்த நான் இந்த மாதிரி ஒரு புது விஷயத்த கண்டுபிடிக்கணும். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தனியாத வேட்கை. விளங்குது. அதுதான் வந்து இன்றைக்கு புதிய புதிய படைப்புகள உருவாக்குறது. அவங்களோட மனதுல தோன்ற அந்த எண்ணம், அந்த எண்ணத்துல மூலமா உருவாயின அந்த கற்பனை, அதன் மூலமா வந்த விஷயங்கள் தான் இன்றைக்கு நாங்க இந்த அளவுக்கு இந்த உலகம் பரிணாமம் வளர்ச்சி வ அடைச்சு வ அல வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கு ஏஐ தொழில்நுட்பம் வரைக்கும் இன்றைக்கு நாங்க எல்லாருமே இந்த மாரி ஒரு செல்ஃபோன் வச்சு, ஒரு ஸ்மார்ட் ஃபோன வச்சு, நாங்க இன்றைக்கு இந்த விஷயங்கள் ஈஸியா இந்த பிசினஸ் செய்ற மாரி இருந்தா, இது எல்லாமே ஒவ்வொரு ஆளுக்குள்ளயுமே உருவாகின ஒரு ஒரு தனியாத வேட்கை. இத அடையணும், இத அச்சீவ் பண்ணணும். புதிய ஒரு கண்டுபிடிப்ப நான் இந்த உலகத்துல கொண்டு வரணும்ன்ற விஷயம். சரியா? சோ இந்த இருக்குன்றத வச்சு அ வாழணும்னு சொல்லிட்டு போறவங்க, அத அவங்களால அடைய முடியாதுன்ற பட்சத்துல அந்த மாரி ஆட்கள் சொல்லிட்டு போனாங்க. விளங்குதா? உங்களோட லைஃப நீங்க நினைச்சா மாத்தலாம். சரியா? நான் இந்த மாரி ஒரு மிடில் கிளாஸ்ல பிறந்துட்டேன். இப்படியே தான் அந்த வாழ்க்கைய நான் கடைசி பூரா வாழணும். இந்த மாரியே தான் நான் பொருளாதார சிக்கல்கள எதிர்நோக்கணும். இதுதான் என்ற தலைவிதி என்று நீங்களே உங்களுக்கு போட்டுட்டு இருக்க போறீங்கன்னா, அது உங்களுக்கு நீங்க என்னது? உங்களுக்கே நீங்க ஒரு உங்களோட சோம்பேறித்தனத்துக்கு நீங்க எடுத்திருக்கிற ஒரு ஒரு அடையாளம். சரியா? இதுதான் என்ட பேக்கிரவுண்ட். இந்த மாரி தான் நான். இப்படியே தான் என்ட வாழ்க்கை போகும். இதுதான் என்ட தலைவிதின்னு நினைக்கிறீங்கடா, அதுக்கு வந்து நீங்க தான் அந்த அந்த விஷயத்துக்கு பொறுப்பு. சரியா? இல்ல இந்த விஷயத்த என்னால மாத்த முடியும். நான் இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலில வந்தாலும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தாலும், கண்டிப்பா எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்ப நான் பயன்படுத்துவேனா இருந்தா, என்னால இந்த வாழ்க்கை நிலைய மாத்த முடியும் என்று நீங்க ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா உங்களால அத சேஞ்ச் பண்ண முடியும். சரியா? அதுக்கு யாரு? நீங்க தான் டிசிஷன் எடுக்கணும். என்னால சொல்லத்தான் முடியும். இங்க இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸ் ஸ்டோரியுமே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்குமே தவிர, நீங்க முடிவெடுக்காத வரைக்கும் உங்களுக்குள்ள மாற்றம் நடக்காது. சரியா? மத்தவங்களோட ஸ்டோரீஸ கேட்டுட்டு, நல்லா இருக்கே" கை தட்டிட்டு போறது இல்ல. உங்களோட ஸ்டோரிய நீங்க நாளைக்கு சொல்லணும். உங்களோட லைஃப் சேஞ்சிங் அந்த விஷயத்த வந்து நீங்க கதைக்கோணும். அப்படி நீங்க கதைக்கோணுமா இருந்தா, உங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு விருப்பம் இருக்கணும். சரியா? சோ இவ்வளோ நாள் இல்லாட்டி கூட பரவால்ல. இதுக்கு பிறகு நீங்க அத உருவாக்கிக் கொள்ளுங்க. சரியா? நீங்க என்னத்துக்காக இந்த பிசினஸ் செய்றீங்க? அதுல மட்டும் நீங்க தெளிவா இருந்து கொள்ளுங்க. நான் ஏன் இந்த விஷயத்துக்குள்ள வந்திருக்கேன்? அந்த விஷயத்த அடையலன்னு சொன்னா, அந்த வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? சரியா? நான் ஆசைப்பட்ட இந்த விஷயத்த நான் கொண்டு வரல என்று சொன்னா, இதே மாதிரி ஒரு
தியாகமான வாழ்க்கைக்குள்ள இப்ப நான் ஒருவேளை இந்த எபெக்ஸோரா பிசினஸ செய்யாம விட்டுருந்தேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நான் இதுக்கு முதல்ல எப்படி இப்போ Oriflameல ஆ இன்கம் ஏர்ன் பண்ண தொடங்கி நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் வந்துச்சு. திடீரென்று இன்கம் டவுன் ஆக தொடங்கினதும், திரும்ப பொருளாதார ரீதியான பிரச்சனைகள சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. சரியா? நிறைய கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எங்கள சுத்தி இருக்கிற ஆட்களுக்கு பிடிச்ச விஷயங்கள செய்து குடுக்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள். சரியா? எகெயின் எங்களுக்கு இந்த மாரி ஒரு வாய்ப்பு வந்து அத பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது, டோட்டலா லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகுது. என்னென்ன விஷயங்கள் யார் யாருக்கு குடுக்கணும்னு நினைச்சோமோ, யாரெல்லாம் சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சோமோ, அம்மா, அப்பாவ என்ன என்ன மாதிரி பார்க்கணும்னு நினைச்சோமோ, எல்லாமே இன்றைக்கு இதால செய்ய முடியுது. இல்ல இது வந்து கஷ்டம். இத செய்ய இயலாது. எனக்கு கஷ்டப்பட இயலாதுன்னு சொன்னா, எனக்கு கஷ்டப்பட இயலாதுன்னு நான் நினைச்சேனா இருந்தா, நான் இங்கால லைஃப்ல கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கணும். விளங்குதா? மெட்டவன் நல்லா இருக்கிறத பார்த்து, மெட்டவன்ட ஸ்டேட்டஸ பார்த்து, அவன் மட்டும் வீடு கட்டுறான். நமக்கு இயலாம இருக்குதே! நம்மளும் ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்திருக்கலாமோ! என்று சொல்லி சொல்லி இருக்கும் வரைக்கும் நான் அப்படியே தான் இருக்கணும். எனக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நான் எந்த குடும்பத்துல பிறந்திருக்கிறேன்றது முக்கியம் இல்ல. எனக்கு கடவுள் வாய்ப்ப தந்திருக்காரா இல்லையான்றது தான் முக்கியம். சரியா? அப்ப கிடைச்ச வாய்ப்ப சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த முக்கியமான விஷயம், அந்த ட்ரீம வந்து கண்டிப்பா நீங்க உங்களுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க. அது வந்து எப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெட்ரோல் மாதிரி. உங்கள நகர்த்தி கொண்டு போற அந்த ஒரு விஷயம் வந்து, அந்த ஒரு அந்த உங்களோட ஒரு ஆசையா இருக்கு. உங்களோட தனியாத ஒரு கொழுந்து விட்டு எரியும் ஆசைன்னு சொல்லலாம். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சொல்றாங்க 2வது விஷயம் வந்து நாணயமும் நட்பெயரும். இதுவுமே வந்து நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பெர்சனா மாறணும் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லன்னு சொன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் இருக்கோணும். ஆ நாணயமும் நட்பெயரும் என்று சொல்றது வந்து என்னன்னு சொன்னா, எங்கட பழக்கவழக்கங்கள். சரியா? கொஞ்சம் இருங்க. சரியா? ஓகே. அதாவது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஆ நாங்க வந்து இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, நான் வந்து ஒரு விஷயத்த சொல்றேன். ஆனா, அந்த செயல்பாடு பூரா பிழையான விஷயமா இருக்கு. சரியா? நான் நிறைய தத்துவ விஷயங்கள் எல்லாமே கதைக்கிறேன். ஆனா, நான் செய்றது பூராவே ஒரு நெகட்டிவான விஷயங்களா இருந்தா, யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க. விளங்குதா? ஸோ எங்கட ஒவ்வொரு ஆக்கள்ட செயற்பாடு, எங்கட ஒவ்வொரு என்ன சொல்றது? மற்றவங்க வந்து இப்ப நாணயம்ன்றது என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்குள்ள குடியிருக்கிற எங்களோட ஒரு குணம் என்று சொல்றாங்க. நட்பேறுன்றது மற்றவங்க எங்கள பத்தி வச்சிருக்கிற ஒரு அபிப்பிராயம். சரியா? ஸோ உங்களோட செயற்பாடுகள வந்து தீர்மானிக்கிறது என்னன்னு சொன்னா, உங்களோட எண்ணங்கள். சரியா? நீங்க அப்படி உள்ள என்ன விஷயங்கள வச்சிருக்கீங்களோ, அதுதான் வந்து வெளியில பிரதிபலிக்கும். அதனாலதான் நான் நிறைய சொல்றது வந்து நெகட்டிவா யோசிக்காதீங்க. பாசிட்டிவான விஷயங்கள வச்சுக்கொள்ளுங்க. சரியா? உண்மையிலேயே வந்து முதலாவது நாங்க ஒரு நல்ல ஒரு லீடராவோ, ஒரு நல்ல ஒரு தொழிலதிபராவோ இருக்கிறதுக்கு முதலாவது நல்ல மனிதனா இருக்கணும்னு சொல்றாங்க. சரியா? சோ அதனால வந்து கண்டிப்பா இந்த விஷயம் முக்கியம். எப்பயுமே வந்து எங்கட எண்ணம் ஓகே சாரி. என்னன்னா பாருங்க, எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. இந்த டைம் மீட்டிங்ன்றது குரூப்ல எல்லாருக்குமே தெரியும் நான் போட்டிருக்கேன். கால் எடுத்து 14 வயசு பிள்ளைக்கு ரத்தம் குறையறதுக்கு என்ன குடுக்குற? யாரு பேர் ஒண்ணுமே சொல்லல. எடுத்து வச்சுட்டு இப்படி கேட்கறாங்க. சோ இப்படியும் இருக்கிறாங்க. இல்லாட்டி நான் எவ்ளோ விஷயங்கள் சொல்லிக் குடுத்துருக்கேன் பாருங்களேன். எனக்கு கண்டா தெரியாது. அவங்களோட லீடர் இத சொல்லிக் குடுக்கலையா? இல்ல நான் சொன்னேன் நான் மீட்டிங்ல இருக்கிறேன். சரியா நீங்க கால் பண்ண எனக்கு இங்க கட் ஆகுது. மீட்டிங் கட் ஆகுது. நான் மீட்டிங் முடிய எடுக்கிறேன். பாருங்க. 14 வயசு பிள்ளைக்கு ஹீமோகுளோபின் குறையுதாம். என்ன குடுக்குறேன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நான் எத்தன தடவ குரூப்ல நான் போட்ட வாய்ஸ் நோட். ஒவ்வொரு விஷயம் ஹீமோகுளோபின் பிரச்சனைக்கு என்ன குடுக்குறேன், என்ன குடுக்குறேன், என்ன குடுக்குறேன்னு எவ்வளவோ போட்டாச்சு.
சரி. சரியா? அப்ப நாங்க ம் அதாவது இந்த நாணயம் அல்லது நட்பேர் என்று சொல்றது வந்து என்னது? நாங்க குடுக்குற அதாவது நாங்க குடுத்த வாக்க சரியா காப்பாத்துறோமா? அடுத்தது வந்து ஆ நீங்க உங்களுக்கு ஒரு மீட்டிங் கொண்டு வரும்போது, அது டைமுக்கு சரியா செய்றீங்களா? ஒரு ஆஃப்லைன் மீட்டிங்ன்னு சொன்னா, அத வந்து என்னது தள்ளி போட்டு, தள்ளி போட்டு, தள்ளி போட்டு போகாம நீங்க அத செய்றீங்களா? அண்ட் உங்களுக்கு தர Zoom செஷன் நீங்க உங்களோட டீமுக்கு செய்ற மீட்டிங்ஸ வந்து பெர்ஃபெக்ட்டா செய்றீங்களா? என்றது எல்லாமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கான அந்த நட்பெயர, உங்களுக்கான அந்த மற்றவங்க உங்க மேல வச்சிருக்கிற அபிப்பிராயத்த வந்து உருவாக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து நாங்க டீம்ல வந்து நடந்து கொள்ற விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். சரியா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து, இதெல்லாம் சில விஷயங்களா வரப்போகுது அப்படின்னு சொன்னா, டீமுக்குள்ள கடன் குடுக்குறது. சரியா? உண்மையிலேயே வந்து ஒரு லீடர்ஸ், ஒரு அப்ளையன்ஸ்க்குள்ள வந்து கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. உங்களோட ரிலேஷன்ஷிப்பே முறிஞ்சிரும். சரியா? அது உங்களுக்கான ஒரு கெட்ட பேரையோ, ஒரு பிழையான ஒரு விஷயத்த கொண்டு வந்துரும். அது ஹெல்பிங் ஒரு விஷயமா இருந்தா கூட, சரியா? அது எங்களுக்கு தெரியாது. இப்ப நாங்க என்ன செய்வோம், எங்களுக்கு தெரியாது. இவங்க என்ன மாதிரின்னு தெரியாம, நீங்க குடுப்பீங்க. நாளைக்கு அது அவங்க உங்களுக்கு தரலன்னு சொல்லும்போது, அந்த இடத்துல பிரச்சனை. விளங்குதா? சோ, அந்த கண்டிப்பா வந்து நாங்க ஒவ்வொரு ஆட்களோடையும் நல்ல ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்றதுக்கும், இந்த மாரி விஷயங்கள் முக்கியம். இந்த கடன் குடுக்குறது, கடன் வாங்குறது டீமுக்குள்ள, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நாங்க வச்சுக்கொள்ளக் கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து, நாங்க ஒரு விஷயத்த டீமுக்கு சொல்றதுக்கு முதல் நான் அத செஞ்சு காட்டக்கூடிய நபரா இருக்கணும். விளங்குதா? நான் வந்து ஒரு விஷயத்த நான் செய்யாம, உங்கள்ட்ட செய்ங்க, செய்ங்க, செய்ங்கன்னு சொன்னா, நீங்க என்ன மதிப்பீங்களா? விளங்குதா? அதனால வந்து கண்டிப்பா இந்த நாணயம், நட்பேறு என்ற ஒரு விஷயம், இந்த எங்களோட குணம் என்று சொல்லி ஒரு விஷயம் வரும்போது, நல்லெண்ணங்கள்ன்னு சொல்லி ஒரு விஷயம் வரும்போது, இதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்லப்படுது என்னன்னா, நான் வந்து அந்த டீமுக்கு வந்து எப்போ ஒரு அ முன்னுதாரணமா விளங்குவேன். என்ன வந்து ஒரு டீம் மெம்பர்ஸ் சவுண்ட் இல்லையா? இப்போ ஓகே. ஓகே. சரியா? அப்ப அதனால வந்து நாங்க வந்து என்னது அதிகமா உழைக்கக்கூடிய ஒரு நபர். அவங்கள டீமங்கள நாங்க ஒரு விஷயத்த செய்து, டீமுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய விஷயமாவும் இருக்கோணும்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களோட நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவான தாட்ஸ் எப்பயுமே வந்து மற்றவங்கள டிமோட்டிவேட் பண்ற மாரி கேட்கிறது. உங்களுக்கு இது வராது, உங்களுக்கு செய்ய இயலா, நீங்க அப்படி இப்படின்ட்டாங்க. மற்றவங்கள டிமோட்டிவேட் பண்ணாம, எப்பயுமே வந்து நாங்க அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ற மாரி ஒரு நபரா இருக்கோணும். மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க முதலாவது வெளிப்படையாவும், நேர்மையாவும் இருக்கோணும். என்னட்டு எங்கள்ட்ட வந்து பொய்யும், நாங்க ஒரு ஒளிவு மறைவாவும் இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கக்கூடாது. சரியா? சோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பா நான் நேர்மையான ஒரு நபராவும், வெளிப்படை தன்மையான ஒரு நபராவும் நாங்க இருந்தா தான் எங்களோட டீமுக்கு நாங்க ஒரு முன்னுதாரணமா இருப்போம். சரியா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 3வது விஷயமா சொல்றாங்க, சேவை மனப்பான்மையும் நன்றி உணர்வு. சரியா? இதுவுமே முக்கியமான விஷயம். ஸோ இந்த பிசினஸ பொறுத்தவரைக்கும், இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ பொறுத்தவரைக்கும், உண்மையிலே வந்து இது ஒரு சேவை மனப்பான்மை ஒரு பிசினஸ் தான். சரியா? யாருக்கெல்லாம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்ற ஒரு தாட்ஸ் இருக்குதோ, அந்த மாரி தாட்ஸோட நாங்க வொர்க் பண்ணா மட்டும் தான், இதுல நீங்க வெற்றியாளரா ஒரு நபரா மாறலாம். சரியா? எனக்கு எந்த இன்கம், எந்த இன்கம், எந்த இன்கம் என்ற பேச்சுக்கே இங்க இடம் இருக்காது உண்மையிலே. யாரெல்லாம் அப்படி செயற்படுறீங்களோ, எனக்கு ஆர்டர்ஸ் வந்தா போதும், எனக்கு இன்கம் வந்தா போதும் என்ற ஒரு மனப்பான்மையோட நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா உங்களால இதுல ஒரு வெற்றியாளர் நபரா மாற முடியாது. ஸோ எப்பயுமே வந்து நான் எந்த டீமுக்காக வொர்க் பண்றேன். எந்த டீம்ல இருக்கிற ஆட்கள நான் அடுத்த ஸ்டெப் கொண்டு போகணும். சரியா? அந்த டீம நான் ஆ கிளியர் இல்லையா? ஐயோ! யாரு Redmi 8 யாரோ கிளியர் இல்லையா? உங்களோட பேர போட்டாலும் பரவால்ல. முதலாவது மீட்டிங் ஜாயின் பண்ற ஆள் உங்களோட ஒரிஜினல் நேம்ல ஜாயின் பண்ணுங்க. சரியா? Redmi 8ன்றதும், iPhoneன்றதும் கிளியரா? யாரோ Redmi 8 வந்து கிளியர் இல்லன்னு போட்டுருக்கான். உங்களோட கவரேஜ் ஒருக்கா செக் பண்ணுங்க. ஓகேவா? அப்ப அதனால வந்து, ஆ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்க்குள்ள நீங்க ஒரு செல்ஃபிஷான ஒரு பெர்சனா இருந்தா கூட, நீங்க உங்களோட மைண்ட் செட்ட சேஞ்ச் பண்ணுவீங்கன்னு சொன்னா தான் நீங்க இதுல சக்சஸ் ஆன ஒரு ஆளா வரலாம். சரியா? நீங்க என்னதான் எவ்வளோ இதுக்கு போனாலும், உங்களோட மைண்ட் செட்ல நீங்க சேஞ்ச் கொண்டு வரல, நீங்க ஒரு சுயநலமா சிந்திக்கிற ஒரு நபரா இருந்தீங்கன்டா, இந்த பிசினஸால உங்களால பெரிய அளவுக்கு போக முடியாது. சரியா? சோ எப்படி நாங்க எங்கட தாட்ஸ் இருக்கோணுமெண்டா, எந்த டீமுக்காக நான் வொர்க் பண்றேன். எனக்காக இல்ல. எந்த டீமுக்காக நான் வொர்க் பண்றேன். அந்த ஒரு தன்மை இருக்கோணும். என்னோட சேர்ந்து எந்த டீம்ல இருக்கிற ஆட்களையும் நான் வந்து இன்கம் ஏர்ன் பண்ண வைக்கோணும் என்ற அந்த தாட் வந்து
எங்களை இந்த பிசினஸுக்குள்ள வந்து நிறைய அடுத்தடுத்த மேல மேல கொண்டு போறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. அடுத்தது வந்து சொல்றாங்க நன்றி உணர்வு. சரியா? இதுவுமே முக்கியம். என்னன்னு சொன்னா, ஆ நாங்க வந்து எப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த குறை கண்டுபிடிக்கிறதா நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன் டீமுக்குள்ள. சரியா? எங்களோட டீம் மெம்பர்ஸ் இப்படி செய்றாங்கல்ல, அப்படி செய்றாங்கல்ல, இவங்க வராங்க இல்ல, அது செய்றாங்கல்ல, நான் சொல்றத கேட்கறாங்க இல்ல. சரியா? முதலாவது என்ன சொல்றாங்கன்றா, பாருங்க நான் இதுல ஃபோட்டோ போட மறந்துட்டேன். நன்றி உணர்வு தான் மனித உணர்வுகளிலேயே மிக ஆரோக்கியமான உணர்வு. சரியா? நன்றி உணர்வு தான் எங்களோட உணர்வுகள்லே மனித உணர்வுகள்லே வந்து மிகவும் ஆரோக்கியமான உணர்வு. உங்களிடம் ஏற்கனவே இருக்கின்றவற்றுக்கு நீங்கள் நன்றி உணர்வுடன் இருந்தால், இன்னும் அதிக நன்றியுணர்வுடன் இருப்பதற்கு தேவையான அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இது வந்து ஜிக்லர் என்றால் சொல்லியிருக்கிறேன். சரியா? முதலாவது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்க எந்த அளவு கிரேட்ஃபுல்லா இருக்கிறீங்க. நான் இதையுமே சொல்றேன். நிறைய பேர் வந்து கம்பெனிய வந்து நெகட்டிவா சொல்லுவாங்க. சரியா? சம்டைம் ஏதாவது ஒரு என்னது ஆ கொரியர் இஷ்யூ ஆயினாலோ, சரியா? ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உண்டு வந்தா, மிஸ்ஸிங்கோ அல்லது நடக்கிறது தானே! பிழை நடக்கிறது வழமை தானே! சரியா? ஸோ அந்த மாரி ஒரு விஷயம் வந்தா, உடனே கம்பெனிக்கு இதா ஏசி போடுறது, அப்படி போடுறது, இப்படி போடுறது, அந்த மாதிரிலாம் குரூப்ல வந்து இதா போடுவாங்க. சரியா? நான் ஒரே ஒரு விஷயம் தான். எந்த ஒரு இடத்திலயுமே வந்து பிழை நடக்கலாம். நான் பிழைய நாங்க சொல்றது பிழைன்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பா நாங்க அத இன்ஃபார்ம் பண்ணி, அதுக்கான சொல்யூஷன் நாங்க எடுத்துக்கொள்றதுல தப்பில்ல. ஆனா அத பெரிய ஒரு இது ஆர்ப்பாட்டமாக்கி, அப்படி இப்படி குரூப்லலாம் போட்டு வாய்ஸ் நோட் போடும்போதோ, நாங்க என்ன செய்றோம், அந்த இடத்துல அந்த நன்றி உணர்வு இல்லாமலே போகுது. இப்படி ஒரு கம்பெனி இருந்ததால தான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதால எனக்கு ஒரு இன்கம் கிடைக்குது. விளங்குதா? ஸோ அந்த நன்றி உணர்வு வந்து எனக்கு முதலாவது இல்லாம போகுது. விளங்குதா? அங்கட டீம்ன்னு ஒரு விஷயம் வரும்போதும் அதே மாதிரி தான். சரியா? டீம்ன்ற ஒரு விஷயம் வரும்போதும், நாங்க வந்து டீம்ல இருக்கிற மெம்பர்ஸ்க்கு எப்பயுமே வந்து அவங்கள்ல குறை மட்டுமே கண்டுபிடிச்சு இருப்பமா இருந்தாலும், எங்கட டீம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகாது. உங்களோட வொர்க் பண்ற ஆட்களும் உங்களோட தொடர்ந்து வொர்க் பண்ண மாட்டாங்க. அவங்க பிழை விட்டாலும் அவங்களுக்கு புரியிற மாரி சொல்லி அவங்களுக்கு சொல்லிக் குடுங்க. சரி, அடுத்த கட்டம் அவங்க சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செய்யும்போதும் அத பாராட்டுங்க. சரியா? அதாவது சின்ன சின்ன வெற்றிகள கூட, இப்ப அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டாலும், அதே மாரி அவங்களோட 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலும், அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கும்போதும், நாங்க விஷ் பண்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அது வந்து நாங்க மனசார செய்யணும். அதே ஒரு கடமைக்காக செய்றது இல்ல. விளங்குதா? இது எல்லாமே வந்து நாங்க உணர்வு பூர்வமா செய்யோணும். சரியா? இது எல்லாமே இது என்னத்த வெளிப்படுத்துதுன்னு சொன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நன்றி உணர்வ வெளிப்படுத்துது. சரியா? நன்றி உணர்வு எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அதிகமாகுதோ, நாங்க மற்றவங்கள்ல குறை கண்டுபிடிக்கிறதையோ, மற்றவங்கள்ல பிழை சொல்றதையோ, அல்லது ஈவன் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடந்தா கூட, அத எப்படி நாங்க பாசிட்டிவா எடுத்துக்கொண்டு நகர்றதுன்றது எல்லாமே தானாவே எங்களுக்குள்ள உருவாகும். சரியா? எடுத்த உடனே எல்லாத்துக்குமே ஏசோணும், இது செய்யணும்ன்றது இல்ல. சரியா? சில விஷயங்கள நாங்க அனுசரிச்சு போகக்கூடிய கம்பெனி சைட்ல பிழை இல்லாம நிறைய இடங்கள்ல மிஸ்டேக் நடக்கும். சரியா? ஆனாலும் எங்களுக்குள்ள அந்த ஒரு நன்றி உணர்வு இருக்குமா இருந்தா, நாங்க அத ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். அத சமாளிக்கிற வாய்ப்பு எங்களுக்கு உண்மைய சொல்லணும்னா, நீங்க எந்த அளவுக்கு அப்படி இருக்கீங்களோ, அதுக்கான வாய்ப்பு இந்த இயற்கையோ, கடவுளோ உங்களுக்கு உருவாக்கி தரும். அதுக்கான சொல்யூஷன். நீங்க ஹைப்பர் ஆகி பெரிய டென்ஷன் ஆகி அந்த சிச்சுவேஷனையே இன்னும் பெருசா மாத்துறதா, அத இன்னும் சுமூகமா கொண்டு போறதான்றது உங்க ஒரு ஆள்ட கையில தான் இருக்குது. சரியா? நாங்க எந்த அளவுக்கு இந்த பிசினஸ்க்கு ஒரு கிரேட்ஃபுல்லான ஒரு பெர்சனாவும், அந்த டீமுக்கு நான் ஒரு நன்றியுடைய ஒரு நபராவும் இருப்பனா இருந்தா, எனவு எனக்கு வந்து நல்ல நல்ல டீம் மெம்பர்ஸ் என்னால ஈர்த்துக் கொள்ள முடியும். அது எனக்கு தானாவே கிடைக்கும். விளங்குதா? இப்ப சில பேர் சொல்றது நான் எவ்ளோ ட்ரை பண்றேன். எனக்கு டீம் மெம்பர்ஸ் வராங்களே இல்ல, அமையறாங்களே இல்லன்னு சொன்னா, நீங்க இருக்கிற டீம வந்து இன்னுமே ஒழுங்கா பார்க்கல. அதான் அங்க அங்க இருக்கிற விஷயமே. நீங்க இருக்கிற டீமோட இன்னுமே நீங்க அதுக்கே முதலாவது நன்றியுடைய ஒரு நபரா நடந்து கொள்ளலன்றது தான் அதோட அர்த்தம். விளங்குதா? நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களோட டீமுக்கு வந்து அவங்களோட சின்ன சின்ன வெற்றிகள கூட நீங்க கொண்டாடுறீங்களோ, நீங்க எந்த அளவுக்கு உங்களோட பங்களிப்பு அவங்களுக்கு குடுக்குறீங்களோ, சரி உங்களால முடிஞ்ச விஷயங்கள அவங்க குடுக்குறீங்களோ, இது ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒரு சேவை மனப்பான்மை, நாங்க டீமுக்காக வொர்க் பண்றோம்ன்ற உணர்வோட நீங்க வொர்க் பண்றீங்களோ, சரியா? ஒவ்வொருவருக்குள்ளயும் இருக்கிற அவங்களோட நல்ல விஷயங்கள நீங்க பாராட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களோ, இது எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கிற நன்றி உணர்வ வந்து மேலோங்க செய்யும். இத வந்து கடமைக்காக செய்றது இல்ல. உணர்வு பூர்வமா செய்றது. ஸோ இத நாங்க தொடர்ந்து செய்யும்போது, எங்களுக்கு எப்பயுமே எங்களோட லீடர் மேலயும் அந்த ஒரு இது இருக்கணுமே. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய தந்தது அவங்க தான். நாங்க என்னதான் இருந்தாலும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கட கையில தந்தது, எங்கட லீடர் தான் என்ற நன்றி உணர்வு எங்களுக்குள்ள இருக்கோணும். அதே மாதிரி எங்கட டீம் மெம்பர்ஸ் மேலயும் எங்களுக்கு அந்த ஒரு
நாங்க வந்து அவங்கள அடுத்த ஸ்டெப் கொண்டு போறதுக்கு என்ன செய்யறோம் சரியா? நாங்க வந்து அவங்கள அடுத்த ஸ்டெப் கொண்டு போறதுக்கு என்ன செய்யறோம்ன்றதும் இங்க முக்கியம். சோ நீங்க உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கணும்? உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா, இந்த பிசினஸ பொறுத்தவரைக்கும், நான் வந்து எனக்காக வொர்க் பண்ணல. என்னோட டீமுக்காக வொர்க் பண்றேன். என்னோட சேர்ந்து அந்த டீமையும் நான் மேல கொண்டு போவேன். என்னோட சேர்ந்து நான் இன்னும் நிறைய பேர இன்கம் ஏர்ன் பண்ண வைக்கணும். இந்த மாதிரி தான் உங்களோட எண்ணங்கள் இருக்கும். நான் மட்டும் இன்கம் எடுத்தா போதும் என்ற எண்ணம் இருந்ததுன்னு சொன்னா, அந்த விஷயத்த மாத்திக் கொள்ளுங்க. நீங்க ஒரு வெற்றியாளரா இதுக்குள்ள மாறணும்னு சொன்னா, நீங்க எந்த அளவுக்கு நன்றி உணர்வோட இருக்கிறீங்க. இந்த கம்பெனிக்கா இருக்கலாம், இந்த சேர்மனுக்கா இருக்கலாம், உங்களோட லீடருக்கா இருக்கலாம், கம்பெனி ஸ்டாஃப்க்கா இருக்கலாம். சரியா? அண்ட் உங்களோட டீம் மெம்பர்ஸ்ஸுக்கா இருக்கலாம். சரியா? உங்களோட கஸ்டமர்ஸ்ஸுக்கா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து நாங்க எந்த அளவுக்கு நன்றியுடைய ஒரு நபரா இருக்கோம்ன்றது இங்க முக்கியம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தலைமைத்துவம். சரியா? லீடர்ஷிப். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, தலைமைத்துவம்ன்றது முக்கியம் ஏனென்றா, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ பொறுத்தவரைக்கும், நாங்க என்னது இந்த இடத்துல வந்து ஒரு எங்களுக்கு கீழ ஒரு மெம்பர் நீங்க ஜாயின் பண்ணா கூட, அந்த இடத்துல நீங்க ஒரு லீடர் தான். விளங்குதா? உங்களுக்கு கீழ ஒரு மெம்பர் உங்கள நம்பி நீங்க ஜாயின் பண்றீங்கன்னு சொன்னா கூட, நீங்க ஒரு லீடர் தான். சோ எனக்கு தலைமைத்துவம் லீடர்ஷிப்ன்றது வந்து ஒரு பதவியோ, அல்லது வந்து இது கிடைச்ச எனக்கான ஒரு ஒரு பட்டமோ இல்ல. அது வந்து எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு ஒரு பொறுப்பு. சரியா? நான் நான் இந்த இடத்துல இப்ப டீம் பெருசாகுதுன்னு சொல்லும்போது, உண்மையிலேயே நீங்க ஓவரால் உங்களுக்கு எப்படி ஃபீல் வருதுன்னு தெரியல. பட் நான் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, இன்னும் இந்த டீம்ல எவ்வளோ விஷயங்கள குடுக்கலாம். இன்னும் நிறைய பேர் எப்படி இன்கம் ஏர்ன் பண்ண வைக்கலாம். இப்ப 100 பேர் இன்கம் ஏர்ன் பண்றாங்கன்னா, எவ்ரி வீக் 150 பேர் இன்கம் ஏர்ன் பண்ற வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஸோ அந்த ஒரு பொறுப்பு, அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் நான் எப்பயுமே நான் யோசிக்கிற விஷயம் அதானே. எப்படி இத இன்கிரீஸ் பண்ணலாம்? இன்னும் என்ன விஷயத்த டீமுக்கு குடுக்கலாம்? இன்னும் வித்தியாசமா என்னென்ன விஷயங்கள சொல்லிக் குடுக்கலாம்? என்ற தோட் தான் எனக்கு இருந்துட்டு இருக்கும். ஏன்னா, அந்த லீடர் என்ற ஒரு விஷயத்தையோ, அல்லது நாங்க கம்பெனில வந்து நம்பர் 1 இருக்கோம்ன்ற விஷயமும் வந்து, ஜஸ்ட் இத பெருசா ஆர்ப்பாட்டம் பண்ணி செய்ற ஒரு விஷயம் இல்ல. இத தாண்டி நான் இன்னும் அந்த டீமுக்கு நான் என்ன விஷயத்த குடுக்கலாம்? எப்படி இன்னும் அவங்க நிறைய லீடர்ஸ் இதுக்குள்ள உருவாக்கலாம்? இப்படி நீங்க ஒவ்வொரு ஆளுமே யோசிங்க. உங்களோட டீமுக்குள்ள நிறைய லீடர்ஸ நீங்க எப்படி உருவாக்கலாம்? சரியா? உங்களுடைய நடவடிக்கைகள் பிற பிற அதாவது பிறரை அதிகமாக கனவு காண வைத்தாலோ, அல்லது அதிகமாக செயல்பட வைத்தாலோ, அல்லது அதிகமாக வளர்ச்சியுற வைத்தாலோ, உங்களிடம் தலைமைத்துவம் இருக்கிறது என்று அர்த்தம். சரியா? அதாவது உங்களோட ஒவ்வொரு செயற்பாடும் இன்னொரு ஆளுக்குள்ள சேஞ்ச் ஏற்படுத்தணும். நீங்க செய்றத பார்த்து இவங்க மாறணும். உங்கள பார்த்து நான் நான் இந்த விஷயத்த செய்தேன். உங்கள பார்த்து எனக்கு இதுல ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நீங்க செய்றத பார்த்து நான் இந்த விஷயத்த செய்தேன். எனக்கு அதுல வெற்றி அடைய முடிஞ்சது என்று சொல்லி இருந்தா, நீங்க ஒரு பெஸ்ட்டான லீடரா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா? சோ உங்களோட ஒவ்வொரு செயற்பாடுமே வந்து இங்க முக்கியம். நீங்க தலைமைத்துவம் இதுவுமே வந்து என்னன்னு சொன்னா, எனக்கு லீடர்ஷிப் தெரியாது. எனக்கு பழக்கம் இல்ல. எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னு சொன்னா, வளர்த்துக் கொள்ளுவோம். இப்ப எல்லாமே எடுத்த உடனே யாருக்கும் கிடைக்கிறது இல்ல. சரியா? நாங்க வந்து எங்களுக்குள்ள வளர்த்துக் கொள்றதுல தான் இருக்கு. நான் அதுக்கு ரெடியா இருக்கிறேனா? எனக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆனா அத நான் வளர்த்துக் கொள்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க ஒவ்வொரு ஆளும் இருந்தீங்களா இருந்தா, கண்டிப்பா உங்களால வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு லீடரா வர முடியும். ஸோ லீடர்ஷிப்ன்றது, தலைமைத்துவம்ன்றது முக்கியம். எங்களுக்கு கீழ நாங்க எந்த எந்த அளவுக்கு எங்க டீமுக்குள்ள நாங்க நிறைய லீடர்ஸ உருவாக்குறோமோ, அந்த அளவுக்கு நாங்க எங்க டீம் என்னது பெரிய டீமா வளரும். இன்கம் உங்களோட அதிகரிக்கும். சரியா? ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பொறுத்தவரைக்கும், இங்க லீடர்ஷிப் பண்றது வந்து ஒரு முக்கியம். நீங்க சரியான ஒரு லீடரா இருந்தீங்கன்னு சொன்னா, நல்லா செய்யக்கூடிய நிறைய லீடர்ஸ் உங்கள தேடி வருவாங்க. நல்லா செய்யக்கூடிய நபர்கள் உங்கள தேடி வருவாங்க. நீங்க எந்த அளவுக்கு பெஸ்ட்டான ஒரு லீடரா இருக்கிறீங்க. சரி இதுல இனிமே இந்த புக்ல எனக்கு ரீட் பண்ணல புடிச்ச ஒரு விஷயத்த நான் சொல்றேன். என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கடவுள் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலுக்கு மக்களை தேர்ந்தெடுக்கின்றார். அவர் அம் அவர்களுக்கு வழிகாட்ட தேவதைகளை அனுப்புகிறார். வேறு ஒருவரை ஸ்பான்சர் செய்வது என்பது ஒரு பெரும் பொறுப்பு. உங்களால் கையாள முடியும் என்று கடவுள் நம்புகின்ற அளவு பொறுப்பை மட்டுமே அவர் உங்களிடம் ஒப்படைப்பார். உங்களுக்கு ஒரு பெரிய குழு வேண்டுமென்றால், நீங்கள் உங்களுடைய தலைமைத்துவ பண்பு நலனை நிரூபிக்க வேண்டும். உங்கள் தலைமைத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போது தொழிலும் விருத்தியாகும். கடவுளால் எல்லோருக்கும் உதவ முடியாது என்பதால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நபர்களை அனுப்புகிறார் என்று தீபக் பஜாஜ் அதுல ஒரு இது போட்டிருக்காரு என்னன்னா, அதாவது நீங்க எந்த அளவுக்கு ரெடியா இருக்கீங்களோ, இப்ப நீங்க இந்த பொறுப்புகள் எந்த அளவுக்கு சரியா செய்றீங்க. இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கிற டீம நீங்க எப்படி பார்த்துக் கொள்றீங்க? சரி, இப்ப உங்களுக்கு ஒரு 4 பேர் உங்களோட ஜாயின் பண்ணி வொர்க் பண்றீங்க. நீங்க ஒரு டீமா ஒரு 5 பேர் வொர்க் பண்றீங்கன்னா, உங்களுக்கு கீழ இருக்கிற 4 பேர நீங்க எப்படி வழி நடத்துறீங்கன்றத வச்சு தான், கடவுள் உங்களுக்கு இன்னும் மெம்பர்ஸ் தரணுமா, இன்னும் உங்களுக்குள்ள டீம தரணுமான்றத யோசிப்பாராம். விளங்குதா? அப்ப யோசிச்சு பாருங்க.
ரெஸ்பான்சிபிள் நாங்க வந்து எந்த அளவுக்கு அந்த 4 பேர நல்லா நான் இதுக்குள்ள ஒரு சரியான ஒரு இடத்துக்கு கொண்டு போறேனோ, என்ற லீடர்ஷிப் விருத்தி அடையுது. என்ற லீடர்ஷிப் விருத்தி அடையும்ன்னு சொன்னா, எனக்கு என்ற டீம் பெருசாகும். அத வந்து ஆ சாதாரணமா நடக்காது. கடவுள்ற ஆசீர்வாதத்தோட அந்த விஷயம் நடக்கும்ன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே எனக்கு அத வாசிக்கும்போது அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. எங்கட எங்கட டீம் எப்படி இருக்குன்றது வந்து, எங்கட லீடர்ஷிப் அதுக்கான அந்த அந்த பொறுப்ப நான் எப்படி சரியா நிறைவேற்றேன். நான் ஒரு விஷயத்த சரியா செய்தா தானே, எனக்கு அடுத்த கட்டம் அதுக்கான ப்ரமோஷன் கிடைக்கும். சரியா? இந்த ஒரு விஷயத்திலயுமே வந்து நான் எந்த டீம நல்லா பார்த்தா தான், இந்த டீம் வளர்ச்சி அடையறதுக்கு கடவுள் எனக்கு உதவி செய்வார். சரியா? நான் இந்த டீம நல்லா பார்க்கல, இருக்கிற லீடர்ஸையும் நான் ஒழுங்கா கவனிக்கலன்னு சொன்னா, எனக்கு அடுத்த கட்டம் எங்க டீம்ல யாருமே ஜாயின் பண்ண மாட்டாங்க. இல்லங்க அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஓகேவா? அதனால கண்டிப்பா லீடர்ஷிப்ன்றது முக்கியம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உற்சாகம். சரியா? ஆக்டிவா வொர்க் பண்றது. உற்சாகம்ன்றது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு முக்கியமான விஷயம். நாங்க எந்த அளவுக்கு சம்டைம் நாங்க வொர்க் பண்ணிட்டு போகும்போது, சில நெகட்டிவான விஷயங்கள் போகும்போது, ஃபெட் அப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்களோட உற்சாகத்த இழப்போம். சரியா? ஆனா, நாங்க வந்து எந்த அளவுக்கு உற்சாகமா நாங்க வொர்க் பண்றோமோ, உற்சாகம் இல்லாம ஒரு விஷயத்தையும் செய்யல தானே. நீங்க இந்த லீடர்ஷிப் பண்றதுலயுமே வந்து என்னது, நாங்க இன்னொரு இன்னொரு நபருக்கு இப்ப நான் ஒரு விஷயத்த வந்து இந்த மீட்டிங்க வந்து நான் சோர்ந்து போய் இயலாத மாதிரி, சரி ஓகே வாங்க செய்யுங்க என்று இப்படியே செய்துட்டு போனா எப்படி இருக்கு? உங்களுக்குமே வந்து அதே நெகட்டிவ் வைப் தான் ஸ்ப்ரெட் ஆகும். நான் இந்த மீட்டிங் எப்படி செய்றேனோ, அதே நெகட்டிவ் வைப் தான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகப்போகுது. அதே இந்த விஷயத்த நான் ஒரு உற்சாகமா நான் செய்யும்போது தான் என்ன நடக்குது? உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி உருவாகுது. இல்லங்க. இந்த மீட்டிங்ல இருக்கிற அவ்ளோ பேருக்குமே வந்து, ஏதோ ஒரு விதத்துல, யாரெல்லாம் சரியா கவனிச்சுட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு அது நடக்கும். சரி இத கவனிக்காத ஆட்களுக்கு அது விஷயம் நடக்காது. நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. சரி ஒரு எனர்ஜி ஒண்ணு உருவாகுறது உங்களால ஃபீல் பண்ண முடியும். அது எப்ப எங்களுக்கு கிடைக்கும்? நாங்க உற்சாகமா இருக்கும்போது. ஒரு மார்னிங்லயே வந்துட்டு, ஒரு எனர்ஜிட்டிக்கா ஒரு வாய்ஸ் நோட் போடுறதா இருக்கலாம். சரியா? அதே மாரி மீட்டிங்ஸ்கள்ல நாங்க கதைக்கிற விஷயங்களா இருக்கலாம். டீமோட நாங்க குரூப் கால் பேசும்போது, இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் டீம்ல நடக்கிற நெகட்டிவான விஷயங்களையும், இதுகளையுமே கதைச்சு கொண்டு போவாங்க. இதால என்ன நடக்க போகுது? நீங்க நெகட்டிவா ஒரு விஷயத்த கதைச்சு கொண்டு போறதால, சரியா என்ன நடக்க போகுது? டீமும் நெகட்டிவ் ஆகி, கம்பெனியில இதையும் நெகட்டிவ், 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 நெகட்டிவ் யாரும் வராங்கல்ல இப்படி ஒரு குரூப் கால்ன்னு சொன்னா, உங்கள ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். அவங்கள அடுத்த ஸ்டெப் போறதுக்கான ஐடியாஸ குடுக்கணும். இது குரூப் கால் செய்றேன்ற பேர்ல கூட்டிட்டு இருந்து நெகட்டிவ் விஷயங்கள கதைச்சுட்டு, இப்படி நடந்து, இப்படி நடந்து, இப்படி பிரச்சனை, அது பிரச்சனை, இது பிரச்சனைன்னுட்டு, பிரச்சனைகள பத்தி மட்டுமே கதைச்சுட்டு போகும்போது, அங்க எல்லாமே என்னது? ஒரு நெகட்டிவான ஒரு இதாவே மாறிடும். விளங்குதா? நாங்க லீடர்ஸ்ன்றது வந்து நாங்க ஒரு எந்த அளவுக்கு உற்சாகமா இந்த இடத்துல இருக்கிறோம். எந்த அளவுக்கு இப்ப நான் சோர்ந்து போனா கூட, நான் சில இடங்கள்ல வந்து உண்மையிலே நான் வந்து ஈவன் ஒரு ஹெல்த் ப்ராப்ளமா இருந்தா கூட, எந்த ஒரு விஷயத்தையுமே நான் டீமுக்கு காட்டிக் கொள்ளக்கூடாது. எந்த நெகட்டிவ் விஷயங்கள வந்து எப்பயுமே டீமுக்குள்ள வந்து கொண்டு போகக்கூடாதுன்றதுல கவனமா இருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் என்னதான் சிச்சுவேஷன் இருந்தாலும், என்னால எவ்வளோ விஷயங்கள அந்த பெர்ஃபெக்ட்டா அவங்களுக்கு குடுக்க முடியுமோ நான் குடுக்குறது. சரியா? அதே மாரி தான் நீங்க என்னதான் சிச்சுவேஷன்ல இருந்தாலும், உங்களுக்கு ஒருவேள நீங்க ஃபெட் அப்பா இருந்தா கூட, நீங்க உற்சாகமா செயல்பட ஆரம்பிங்க. சரியா? என்ன ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும், நீங்க உங்களோட வாய்ஸ் நோட்டா இருக்கலாம், நீங்க கதைக்கிறதா இருக்கலாம், ஒரு குரூப் காலா, குரூப் டிஸ்கஷனா, ஒரு ஜூம் செஷனா, நீங்க எந்த அளவுக்கு எந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும், நான் ரெடியா இருக்கணும். நான் அத வந்து பெர்ஃபெக்ட்டா குடுக்குறதுக்கு. நான் அத அ ஆக்டிவா செய்றதுக்கு. இப்ப சொல்றாங்க சில டைம்ல வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன் நடந்தாலும், நீங்க ஒருவேள சோர்ந்து போற மாரி ஃபீல் பண்ணினாலோ, என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள் ஏதாவது நீங்க செய்ய ஆரம்பிங்க. சரி அந்த இடத்துல இருந்து நீங்க கொஞ்சம் இதாகி, உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள் நீங்க செய்வீங்களா இருந்தா, உங்களுக்கு அந்த சிச்சுவேஷனுக்குள்ள இருந்து, நீங்க வெளியில வந்து உற்சாகம் அடைவீங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து ம் சரியா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னொரு விஷயம் சொல்றாங்க. ஆ நாங்க வந்து ஒரு வேள ஃபெட் அப் ஆகுற தன்மையிலயோ, அல்லது எங்கட அந்த ஆக்டிவ்னஸ் குறையிற மாதிரி ஒரு ஃபீல் வரும்போதோ, நாங்க கொஞ்ச நேரம் ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருந்து, கண்ண மூடி, உங்களோட ட்ரீம்ஸ் சரியா? இப்ப உங்களுக்கு புடிச்ச வீடு ஒன்று நீங்க இப்ப கட்டியிருக்கீங்கன்னா, அத கற்பனையில நீங்க கொண்டு வந்து சரியா? உங்களுக்கு என்னென்னலாம் கனவுகள் இருக்கோ, உங்களுக்கு புடிச்ச வாகனம்ன்னு சொன்னா, அந்த வாகனத்துல நீங்க டிராவல் பண்ணி போற மாதிரி, அதே மாரி உங்களோட உங்களோட உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசை இருக்குன்னா, அந்த வீட நீங்க கட்டி, அந்த வீட்ல வந்து இப்ப நீங்க இருந்து நீங்க சமைக்கிறதோ, அங்க இருந்து டிவி பார்க்கிறதோ, சரியா? இந்த மாதிரி உங்களோட என்னலாம் ட்ரீம்ஸ் இருக்கோ, நீங்க அத ஒரு ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி நீங்க எப்பல்லாம் இந்த உற்சாகம் இழக்கிறீங்களோ, அந்த சந்தர்ப்பத்துல. சரியா?
அந்த சந்தர்ப்பத்துல வந்து நீங்க இப்படி ஒரு கண்ண மூடி ஒரு 5 நிமிஷம் உங்களோட கனவுகள நீங்க கற்பனை பண்ணும்போது, உங்களுக்கு தானாவே அந்த உற்சாகம் கிடைக்கும்னு சொல்றாங்க. மற்றது வந்து ஆ 2வது விஷயம் நான் சொன்ன மாதிரி, அந்த ஒரு இடம் உங்களுக்கு ஒரு மாரி நெகட்டிவ் வைப் ஏற்படுத்துதுன்னா, அந்த இடத்துல இருந்து நீங்க விலகி போங்க. சரி அந்த இடத்துல இருந்து நீங்க விலகி போய் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்களுக்கு டான்ஸ் பண்ண பிடிக்குதா? டான்ஸ் பண்ணுங்க. பாட்டு படிக்க பிடிக்குதா? பாட்டு படிங்க. சரியா? ஆ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது புடிச்ச விஷயங்கள், ட்ராயிங் பண்ண விருப்பமா செய்யுங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன நீங்க அந்த அந்த உங்களுக்கு புடிச்ச விஷயங்களா மாத்தி செய்யும்போது, நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக ஃபெட் அப் ஆயினீங்களோ, அது உங்களுக்குள்ள இருந்து கொஞ்சமா இதாகி, திரும்ப உங்களுக்குள்ள அந்த உற்சாகம் அகைன் வரும்ன்ட்டு சொல்றேன். சரியா? ஸோ இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா என்னன்னா, நாங்க எந்த அளவுக்கு எனர்ஜிட்டிக்கா ஆக்டிவா இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு எங்க டீமும் வந்து ஆக்டிவா, எனர்ஜிட்டிக்கா இருக்கும். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 6வது கற்றுக்கொள்ளவும், மாறவும் எப்போதும் தயாராக இருத்தல். சரியா? ஆ இதுவுமே முக்கியம். நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அ நெட்வொர்க் மார்க்கெட்டரா வரணும்னு சொன்னா, இந்த துறையில நீங்க வெற்றியாளரா மாறணும்னு சொன்னா, கண்டிப்பா நாங்க இது முக்கியம் என்னன்னா, கற்றுக்கொள்றதுக்கு இப்ப எல்லாருக்குமே வந்து அது இதுவுமே போட்டிருக்காங்க. ரொபின் ஷர்மா சொன்ன ஒரு விஷயம். சரியா? ரொபின் ஷர்மாவும் வந்து ஒரு அ நிறைய புத்தகங்கள் மோட்டிவேஷனல் சம்பந்தமான சில தத்துவம் சம்பந்தமான சில புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். சரியா? நெறைய பெஸ்ட்டான புக்ஸ் எல்லாம் இருக்குது. ராபின் ஷர்மாட. ஸோ அவர்ட ஒரு ஒரு இது போட்டிருக்காங்கன்னா, எல்லா மாற்றங்களும் முதலில் கடினமாக இருக்கும். நடுவில் சொதப்பலாகவும் இருக்கும். இறுதியில் பிரமாதமாக மாறும். சரியா? அப்ப எதுவுமே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு நான் இருக்க தேவையில்ல. ஆரம்பம் கடினமா தான் இருக்கும். சரியா? சம்டைம் அது இடையில போகும்போது திருப்பியும் சொதப்பும். ஆனா நீங்க அத தொடர்ந்து செய்து பிராக்டிஸ் பண்ணும்போது, தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது, கண்டிப்பா அது எதிர்காலத்துல ஒரு பிரமாதமான ஒரு விஷயமா மாறும். சரியா? அதனால நாங்க எப்பயுமே வந்து கற்றுக்கொள்றதுக்கு ரெடியா இருக்கணும். எனக்கு இது வராது, எனக்கு இது தெரியாதுன்றத தாண்டி, நான் அத கற்றுக்கொள்ளணும். ஓகே ப்ராடக்ட்ஸ பத்தி நான் லேர்ன் பண்ண ரெடியா இருக்கேன். நான் Zoom செஷன பத்தி நான் லேர்ன் பண்ண ரெடியா இருக்கேன். அண்ட் லீடர்ஷிப்ப நான் லேர்ன் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து நான் முதலாவது கற்றுக்கொள்றதுக்கு ரெடியா இருக்கோணும். 2வது சொல்றாங்க, மாறுறதுக்கு ரெடியா இருக்கணும் சில இடங்கள்ல. இப்ப நீங்க ஒரு விஷயத்த செய்துட்டே இருக்கிறீங்க. அது செய்ய நீங்க அந்த அந்த விஷயத்த தொடர்ந்து செய்யும்போது, உங்களுக்கு அதுல இருக்கிற பலன அடைய முடியல. சரி, அது வந்து ஏதோ ஃபெயிலியர் ஆயிட்டே போகுது. அந்த இடத்துல அத மாத்தி புதுசா யோசிக்கிறதுக்கு செய்ய தெரிஞ்சிருக்கணும். இல்ல நான் இதுதான் என்ற ரூல்ஸ். இத நான் மாத்தவே மாட்டேன். இப்படித்தானேன்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க. இந்த இந்த கொள்கையில நான் மாற மாட்டேன். நான் போய் அடமெண்டா இருப்பேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா நானும் அந்த மாரி ஆரம்பத்துல இருந்த ஒரு ஆள். என்னன்னு சொன்னா, இந்த சோசியல் மீடியா சரியா? சோசியல் மீடியால வந்து ஆ Oriflame செய்ற டைம்ல வந்து எனக்கு அக்கவுண்ட் இருக்குல்ல Facebook. நான் நான் எப்படி யோசிச்சேன்னா, Facebookல இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே வந்து பிழையான இதுகள் அந்த மாரி ஒரு இப்படித்தானே ஆரம்பத்தில பிழையான தோட்ஸ் எங்களுக்குள்ள விதைச்சிருப்பாங்க. அந்த மாரி சோசியல் மீடியாவுல இருக்கிற எல்லாருமே வந்து பிழையான ஆட்கள். சோசியல் மீடியா யூஸ் பண்ற எல்லாருமே பிழையான ஆட்கள். பிழையான பிள்ளைகள் சோசியல் மீடியால இருப்பாங்க. முக்கியமா Facebook, Instaலாம். அப்படின்னு சொல்லி ஒரு பிழையான தோட்ஸ் எனக்குள்ள இருந்ததால, அ கிட்டத்தட்ட நான் ஒரு சீனியர் மேனேஜர் டைட்டில் வரைக்கும் எனக்கு Facebook அக்கவுண்டே இல்ல. அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து இந்த பிசினஸ்ல நாங்க அடுத்த ஸ்டெப் போகணுமா இருந்தா பெர்சனல் பிராண்டிங் முக்கியம். எங்களுக்கு இப்ப ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் செய்யும்போது கண்டிப்பா நாங்க சோசியல் மீடியால ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி, அதன் மூலமா நாங்க அ எங்களுக்கான ஒரு பிராண்ட நாங்க கிரியேட் பண்ணினா தான் இந்த விஷயங்கள கொண்டு போலாம்ன்னு சொல்லி ஒரு விஷயம் எப்ப எனக்கு அதுல தெரிய வந்துச்சோ, அதுக்கு பிறகு நான் எனக்குள்ள இருந்த இந்த பிழையான எண்ணங்கள், பிழையான கருத்துக்களை எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு, நான் அதுக்கு பிறகு Facebook அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, Instaல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அதே மாரி தான் TikToக்கும். எனக்கெல்லாம் இந்த விட TikTokல தான் பிழையான ஆட்கள் தான் இருப்பாங்க. அப்படியெல்லாம் தோணிச்சு இருந்துச்சு. அதுக்கு பிறகு இப்ப TikTok அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, சில இடங்கள்ல வந்து எங்களுக்குள்ள நாங்க இத வச்சுட்டு இருப்போம். இந்த நெகட்டிவ் எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நெகட்டிவ் வச்சிருப்போம். ஆனா எங்களுக்கு அது எங்களோட பிசினஸ்க்கு ஒரு பெனிஃபிட்டா வரும்போது இருக்குன்னு சொல்லும்போது நாங்க அத மாற்றி அமைக்கலாம். சரியா? அதுக்கு பிறகு தான் நான் உண்மையிலேயே விளங்கிக் கொண்டேன். சோசியல் மீடியா எவ்வளவுத்துக்கு எங்களோட பிசினஸ டெவலப் பண்றது ஹெல்ப் பண்ணுது. நாங்க இவ்வளவு நாளும் தெரியாம இப்படி பிழையான தோட்ஸ் எல்லாம் இருந்திருக்கோமேன்னு சொல்லி. சரியா? அப்படி சில இடங்கள்ல வந்து நாங்க எங்கள வந்து மாற்றிக் கொள்றதுக்கும், சில விஷயங்கள கற்றுக்கொள்றதுக்கும், சரியா? இந்த மாரி நாங்க தயாரா இருந்த மாரி இருந்தா, கண்டிப்பா நாங்க ஒரு வெற்றியாளரா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில மாறலாம். சரியா? முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கற்றுக்கொள்றன்னு ஒரு விஷயம் வரும்போது, இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு டாக்டர்ஸ், ஒரு இன்ஜினியர் சரியா? இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு சமூகத்துல மதிப்பான தொழில்ன்னு சொன்னா, டாக்டர்ன்னு சொன்னா எல்லாருக்குமே ஒரு மதிப்பு. என்ன? இன்ஜினியர்ன்னு சொன்னா ஒரு மதிப்பு. அதே மாதிரி ஆ லாயர் இப்படிலாம் சொல்லுவேன். இன்னொரு விஷயம், இப்ப இந்த இடத்துல வந்து இது ஒரு மதிப்பான ஒரு தொழிலா இருந்தாலும், நிறைய பேர் வந்து அந்த விரும்புறதுக்கு காரணம்னா, அதுல கூட இன்கம் எடுக்கலாம். விளங்குது. அதிக அளவா இன்கம் ஏர்ன் பண்ணலாம்ன்ற ஒரு விஷயமுமே வருது. நான் என்ன சொல்றேன்னா, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ விட எங்களுக்கு இங்க கூட இன்கம் ஏர்ன் பண்ணலாம்டா, இப்போ ஒரு டாக்டர் ஒரு யுனிவர்சிட்டில 5 வருஷம், 6 வருஷம் படிக்கிறேன்.
ஒரு இன்ஜினியர் 5 வருஷம் 6 வருஷம் படிக்கிறார் விளங்குதா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி எல்லாம் அவங்களோட படிப்பு முடிக்கிறாங்க. அவங்க ஏன் அதுல ஒரு அதிக அளவா வருமானம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு துறையில போகணும்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளவு தூரம் படிக்கிறாங்கன்னு சொன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல எங்களுக்கு அதை விட பல மடங்கு நாங்க இங்க இன்கம் எடுக்கிறோம். சரி ஒரு டாக்டர் இன்கம் ஒரு இன்ஜினியர் இன்கம் இதெல்லாம் தாண்டி நாங்க பல மடங்கு இங்க இன்கம் எடுக்கிறோம்னு சொன்னா நாங்க இந்த விஷயத்த எவ்வளவு தூரம் நாங்க படிக்கணும் முடியும் யோசிச்சு பாருங்க. சரியா? சோ அதனால வந்து கண்டிப்பா இந்த பிசினஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணும்போது, ஒரு ஃபுல் கப் மைண்ட் செட் இல்லாம, சில பேர் எப்படின்னு சொன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். அதான் சொல்லுவாங்க ஃபுல் கப். அந்த கப்புக்குள்ள ஆல்ரெடி தண்ணி நாங்க நிறைச்சிருக்கிற கப்புக்குள்ள எவ்வளவுதான் தண்ணிய ஊத்தினாலும் வெளிய தான் போகும். சரியா? சோ நீங்களுமே வந்து ஒரு ஃபுல் கப் மைண்ட் செட்டோட இருந்தீங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும்ன்னு இருந்தீங்கன்னு சொன்னா, கற்றுக்கொள்ளவே மாட்டீங்க. உங்களோட மைண்ட் உள்ளுக்கு எதையுமே எடுக்காது. எப்பயுமே வந்து ஒரு எம்ப்டி கப்பா இருங்க. எம்ப்டி கப்பா இருந்தீங்கன்னு சொன்னா தான், உள்ள போடுற ஒவ்வொரு விஷயங்களும் தண்ணி ஊத்த, ஊத்த, ஊத்த உள்ளுக்கு அது எடுக்கும். எங்களோட மைண்ட் உள்ளுக்கு எடுக்கும். சரியா? சோ உங்களோட மைண்ட் செட் முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு கற்றுக்கொள்றதுக்கு ரெடியா இருக்கீங்க. நீங்க எப்பயும் ஒரு எம்ப்டி கப்பா இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் லேர்ன் பண்ணுங்க. நாங்க இப்ப எனக்கு தெரிஞ்சிருக்கிறது இவ்வளவுதான். சின்ன விஷயம். இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் கற்றுக்கொள்றதுக்கு நிறைய இருக்கு. சரியா? அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட நாங்க இருப்ப மாரி இருந்தா, நாங்க லேர்ன் பண்றதுக்கு ரெடியா இருப்போம். அந்த லேர்னிங் எங்கள கண்டிப்பா அடுத்த ஸ்டெப் கொண்டு போகும். சரியா? சோ நாங்க சரியா பிளான் பண்ண மாதிரி 9 மணிக்கு இந்த 6 விஷயத்தையும் சொன்னதும் சரியா டைமும் வந்துட்டு. சரியா? சோ இன்னும் டோட்டல் எத்தன 16 விஷயம். 16ல நாங்க இன்னைக்கு பார்த்தது வெறும் 6 தான். இன்னும் 10 விஷயம் இருக்கு. அப்ப இந்த 6 விஷயத்தையும் முதலாவது நாங்க நீங்க இதுல இந்த விஷயங்கள சரியா இருக்கிறார்கள் கன்டின்யூ பண்ணுங்க. இல்ல இதுலலாம் சேஞ்ச் இருக்குன்றார்கள் கொண்டு வாங்க. இல்லன்னு சொல்றார்கள் புதுசா இதுக்கு பிறகு கொண்டு வாங்க. சரியா? இதெல்லாம் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா பெர்சனா ஒரு லீடரா மாறுறதுக்கு இதெல்லாமே தேவை. சரியா? ஆ மிச்ச விஷயங்கள நாங்க அடுத்தடுத்த மீட்டிங்ஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக். சரியா? ஓகே. தேங்க் யூ. ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தேங்க் யூ சோ மச். இந்த ஏப்ரல் மந்த்த ஒரு ஒரு பெஸ்ட்டான ஒரு மந்த்தா மாத்துங்க. ஆ கண்டிப்பா வந்து அடுத்து இப்ப மலேசியா டூர் முடிஞ்சாலும், எங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஃபாரின் டூர் ஒரு டெஸ்டினேஷனோட வெயிட் பண்ணுது. சரியா? அது நான் நினைக்கிறேன் ஆகஸ்ட் லான்ச் பண்ணலாம்ன்னு நினைக்கிறேன். சரியா? ஆகஸ்ட்ல வந்து அடுத்த ஃபாரின் டூர் லான்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரு பெஸ்ட்டான பிளேஸ். சரி ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் வர இருக்குது. கண்டிப்பா நீங்க அதுக்கு டிக்கெட் வின் பண்ணணுமா இருந்தா, உங்களோட 4 டீம் நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். சரியா? ஃபாரின் டூர் லான்ச் பண்ணதுக்கு பிறகு தான் நான் வொர்க் பண்ணுவேன்னுட்டு இருக்காதீங்க. இப்ப இருந்தே நீங்க சரியா 4 டீம வொர்க் பண்ணி கொண்டு போவீங்களா இருந்தா, அந்த டைம் வரும்போது உங்களுக்கு டிக்கெட் வின் பண்றது ஈஸியா இருக்கு. சரியா? ஆ எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஆ இதுவரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ண எல்லாருமே, இன்கம் ஏர்ன் பண்ணாத எல்லாருமே இன்கம்ம ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இன்கம் ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்த ஸ்டெப் மில்லியனர் கிளப் அதே மாரி 1,00,000 இப்படி உங்களோட இன்கம்ம இன்கிரீஸ் பண்றதுக்கு பாருங்க. சரியா? இந்த இயர் இந்த 2025 முடியும் போது, நீங்க எல்லாருமே உங்களோட ட்ரீம்ஸ் நீங்க என்னத்துக்கு இந்த பிசினஸ்க்குள்ள வந்தீங்களோ, அது எல்லாமே நீங்க அச்சீவ் பண்ணியிருக்கணும். இப்ப நான் சொன்னேன் தானே, நான் இதுல ஜாயின் பண்ணி 1 வருஷத்துக்கு முதலே நான் வந்த வேலைய நான் முடிச்சுட்டேன். சரியா? நான் என்னத்துக்காக வந்தேனோ அத அச்சீவ் பண்ணிட்டேன். நீங்க எல்லாருமே அதே மாதிரி உங்களோட ட்ரீம் எல்லாருமே இந்த ஒரு வருஷத்துல முடியும்போது கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணியிருக்கணும். ஓகே. தேங்க் யூ சோ மச். நாங்க இன்னொரு மீட்டிங்ல சந்திப்போம்.